எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அலுவலக செயல் ஒழுங்குகள் மற்றும் தாபன நடைமுறை தொடர்பான செயலமர்வில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எங்களுடைய செயலமர்வை வழிநடத்துகின்ற கருவி என்கிற அடிப்படையில் நாங்கள் அடுத்து வருகிற செயலமர்வுகளையும் இதே விதமாக தொடரலாம் என்று திட்டமிடப்பட்டிருக்குது. ஒரு நாளுக்கு ஒரு வினாத்தாள். அந்த வினாத்தாளின் உதவியோட சில பாடப்பிறப்புகளை நாங்கள் கற்றுக்கொள்ள முனைகிறோம். இவ்வாறு நாங்கள் சில வினாத்தாள்களை பார்க்குற நேரங்களில் ஓரளவுக்கு தெரியும் தாபன விதிக்கோவை மற்றும் அலுவலக செயல் ஒழுங்குகள் தொடர்பான ஒரு வினாத்தாள் எந்த பிரதேசங்களில் அதிகமாக கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பிரதேசத்தையும் அதை அண்டிய சுற்றையல் பகுதியையும் நாங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு நம்பிக்கையோட பரீட்சையை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் பதிவிட்டிருக்கிற இந்த வினாத்தாள் தாபன விதிக்கோவை தொடர்பாக இருக்கிற பகுதியை மட்டும் உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். இதே காலப்பகுதியில் இந்த பரீட்சையில் நிதி நடைமுறைகள் தொடர்பான வினாத்தாளும் இருக்கும். என்னிடம் யாரோ ஒரு பிள்ளை கேட்டிருந்தாங்க, இது ஒரு பக்கம் தானான்னு சொல்லி. நான் எங்களுடைய பாடப்பரப்புக்கு உட்பட்டதை மட்டும் பதிவிட்டிருந்தேன். நான் அதை சரிப்படுத்தி உங்களுக்கு முழுமையான வினாத்தாளை பதிவிட்டு விடுகிறேன். நீங்கள் அந்த வினாக்களுக்குரிய விடைகளையும் தேடி படித்து கொள்ள இயலும். அப்போ இனி ஒரு வினாத்தாள் உங்களுக்கு வழிகாட்டுவது போல் அதனுடைய ஒரு வழி வரைபடத்துக்கூடாக படித்து கொள்வது தான் நல்லது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பயிற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பரீட்சை இலகுவாக இருக்கும். பொதுவாக பயிற்சி கடினமாக இருந்தால் சண்டை இலகுவாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். இப்போது இந்த ஒரு மாதத்தையும் உங்களுக்கு பயிற்சி காலமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலாக பயிற்சி செய்கிறீங்களோ படிக்கிறதோட மட்டும் ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டாம், அது போதாது. நீங்கள் கேள்வியையும் விடையையும் நினைச்சு பார்க்குற மாதிரியாக படிக்க இயலாது. இப்போ நீங்கள் செய்கிற நேரங்களில் ஒரு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு இதில் இருக்கிற அரச சேவை ஆணைக்குழுவின் ஒழுங்கு விதிகளில் அரசாங்க நியமனம் தொடர்பான பொது நிபந்தனைகள் என்று சொல்லி சொன்னால் அதை குறித்து கொள்ள வேணும். அதில் 12 விடயங்கள் இருக்குது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் 12 விடயங்களையும் அதுக்குரிய அத்தியாயம் அதனுடைய பக்கத்தை ஒரு தாளில் குறித்து வச்சு கொள்ள வேணும். திரும்ப நினைச்சு பார்க்குற நேரத்தில் 12 விடயங்களும் ஞாபகம் வர இல்லை என்றால் ஒரு கால் அதை தட்டி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். மற்றபடி எல்லாத்தையும் எழுதி வைக்காதீங்க. எழுதி வச்சுட்டு பார்க்குற போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். மூடிக்கொண்டு யோசித்தா ஒன்றும் தெரியாத மாதிரியாக இருக்கும். அப்படியாக அரச சேவைக்கு நியமிக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் என்றால் 5 என்று போட்டு வச்சுக்கொள்ளணும். அது அத்தியாயம் 5 அல்லது 45ஆம் உறுப்புரை என்று குறித்து கொண்டு பக்கத்தில் பிரக்கெட்டுக்கு 5 என்று எழுதி வச்சு கொண்டீங்கள் என்றால் அந்த 5ஐயும் நினைச்சு பார்க்க வேணும். ஞாபகம் வர இல்லையா, அப்போ எங்களுக்கு தெரிய வேணும் அந்த பக்கத்தை தேடி எடுத்து படிக்கிறதுக்கு. மற்றபடி எல்லா கேள்வியையும் விடையையும் எழுதி வச்சு கொண்டு பார்த்தால் தெரியும் போல இருக்கும். மூடி வச்சுட்டு யோசித்தா ஒன்றும் தெரியாத போல இருக்கும். அப்படியான ஒரு முறையில் இருந்து கொஞ்சம் விலகி தலைப்புகளையும் அதற்கு உள்ளே எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்க வேணுமோ அந்த எண்ணிக்கையையும் அது காணப்படக்கூடிய புத்தகத்தினுடைய பக்கம் அல்லது அத்தியாயம் அல்லது உறுப்புரை அந்த விடத்தையும் குறித்து கொள்ளுங்கள். சரியா? இது ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு இலகுவாக உங்களுக்கு வழிகாட்டும் என்று நம்புகிறேன். சரி, இப்போ இதில் இந்த வினாத்தாளினுடைய வடிவம் உங்களுக்கு வருமா அதை பற்றி தெரியாது. ஆனால் நாங்கள் வெவ்வேறு வினாத்தாள்களை படித்து கொண்டு போகிற போது அது தொடர்பான அறிவு வரும். அது வேறு கட்டமைப்பில் உங்களுக்கு வினாத்தாள்கள் வரலாம். இதில் எல்லாத்துக்குமே 25 புள்ளிகள் போட்டிருக்காங்க. ஒரு வினாத்தாளுக்கு 25 புள்ளிகள் என்கிற அடிப்படையில் இதை பங்கிட்டிருக்கிறோம். அப்போது 12, 13 இதில் போட்டிருக்கலாம். அதில் சில வேளையில் 15, 10 என்கிற அடிப்படையில் இருக்கலாம் முதல் பிரிவுகளுக்கு. அப்போ பாருங்கள், முதலாவது அரசு சேவை ஆணைக்குழுவின் செயற்பாட்டு ஒழுங்கு விதிகள் குறிப்பிடப்பட்டுள்ள அரசு சேவை நியமனம் தொடர்பான பொது நிபந்தனைகள் யாவை என்பதை விளக்குக என்று கேட்டிருக்காங்க. அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் இது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்குது. அரசாங்க சேவையில் நியமனம் பெறுபவர்கள் தொடர்பான பொதுவான நிபந்தனைகள் நியதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்போ இதை ஓரளவுக்கு எளிமையாக குறித்து கொள்வதற்கு அதனுடைய அத்தியாயம் 6, 46 தொடக்கம் 56 வரையான உறுப்புரையில் இந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற மாதிரியாக நீங்கள் எழுத இயலாது. உண்மையிலே இது கேட்கப்பட்ட போது இருந்த அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதி வேறு, இப்போ இருக்கிறது வேறு. நாங்கள் இப்போ இருக்கிறத தான் படிக்க வேணும் என்ற அடிப்படையில் அந்த விஷயத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அங்கே சிறிய அளவில் தான் இருந்தது. சரி, இப்போ இந்த பகுதியை நான்
எளிமையாக நாங்கள் எப்படி எழுதப் போகிறோம் என்று சொல்லி பார்ப்போம். சரிதானே? முதலாவது, அரசாங்க சேவையில் பதவி ஒன்றை வகிக்கும் உத்தியோகத்தர் ஒருவர் குடியரசினதும் மக்களினதும் நலன் கருதி தன்னுடைய பதவியின் கடமைகளையும் பொறுப்புகளையும் தளராத ஊக்கத்தோடு நிறைவேற்ற வேண்டும். முதலாவது, அரசாங்க சேவையில் பதவி வகிக்கும் உத்தியோகத்தர் ஒவ்வொருவரும் குடியரசினதும் இலங்கை மக்களினதும் நலன் பொருட்டு அந்த பதவியின் கடமைகளையும் பொறுப்புகளையும் தளராத ஊக்கத்தோடு நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, அரசியலமைப்பையும் நாட்டின் சட்டங்களையும் பாதுகாத்து ஒழுக வேண்டும். தேசிய அபிவிருத்திக்கும் தேசிய ஒற்றுமைக்கும் பங்களிப்பு செய்ய வேண்டும். தொழிலில் மனச்சாட்சிக்கு ஏற்ப தளராத ஊக்கத்தோடு பணியாற்ற வேண்டும். பொது சொத்துக்களை பேணி பாதுகாப்பது, பொது சொத்துக்கள் விரயம் செய்யப்படுவதற்கு எதிராக செயற்படுவது, ஏனையவர்களுடைய உரிமைகளுக்கும் சுதந்திரத்துக்கும் மதிப்பளிப்பது மற்றும் இயற்கையையும் இயற்கை வளங்களையும் பாதுகாப்பது. இதை இரண்டாவதாக எழுத வேண்டும். இது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதே அப்படியே தூக்கி கொண்டு வந்து இந்த புதிய ஒழுங்கு விதியில் போட்டிருக்கிறோம். இப்போ முதலாவது விஷயம் நான் எழுதக்கூடிய எளிமையாக சொல்லுகிறேன். அரசாங்க சேவையில் பதவி வகிக்கும் உத்தியோகத்தர்கள் குடியரசினதும் அதன் மக்களினதும் நலன் கருதி பதவியின் கடமைகளையும் பொறுப்புகளையும் தளராத ஊக்கத்தோடு நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசியலமைப்பையும் அனைத்து நாட்டின் சட்டங்களையும் பின்பற்றி ஒழுகுவதோடு தேசிய அபிவிருத்திக்கும் தேசிய ஒற்றுமைக்கும் பங்களித்தல், தான் வகிக்கும் தொழிலில் மனச்சாட்சிக்கு ஏற்ப தளராத ஊக்கத்தோடு பணியாற்றுதல், பொது சொத்துக்களை பேணி பாதுகாப்பதோடு பொது சொத்துக்கள் விரயம் செய்யப்படுவதற்கு எதிராக செயற்படுதல், ஏனையவர்களின் உரிமைகள் சுதந்திரத்துக்கு மதிப்பளித்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல். மூன்றாவது, அரசியலமைப்பு, அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், தாபன விதிக்கோவை, நிதி ஒழுங்கு விதிகள், அரசாங்கத்தினதும் பணியாற்றும் திணைக்களத்தினதும் கட்டளைகள், சுற்றறிக்கைகள், காலத்துக்கு காலம் அவற்றில் செய்யப்படுகின்ற திருத்தங்கள், தனது சேவைக்குரிய சேவை பிரமாண குறிப்பு, ஆட்சேர்ப்பு திட்டம் போன்றவற்றை நன்கு கற்றுணர்ந்து அதன்படி ஒழுகுதல் வேண்டும். சுருக்கமாக சொன்னால், முகாமைத்துவ கருவிகளை கற்று அவற்றின் வழிகாட்டலுக்கு அமைவாக செயற்பட வேண்டும். நாங்கள் விளக்கமாக எழுதுகிறோம். அரசியலமைப்பு சட்டம், அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், தாபன விதிக்கோவை, நிதி ஒழுங்கு விதிகள், அரசாங்கத்தின் ஏனைய கட்டளைகள், சுற்றறிக்கைகள், தமக்கு தொடர்புடைய சேவை பிரமாண குறிப்புகள், ஆட்சேர்ப்பு திட்டங்கள் என்பவற்றையும் இவற்றுக்கு காலத்துக்கு காலம் செய்யப்படுகிற திருத்தங்களையும் நன்கு கற்று உணர்ந்து விளங்கி அதன்படி செயற்படுதல் வேண்டும். அடுத்த விடயம், நிரந்தரமானதும் ஓய்வூதிய உரித்துடையதுமான பதவிக்கு தெரிவு செய்யப்படுபவர்கள் விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம். ஆணாக இருந்தால் விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம், பெண்ணாக இருந்தால் தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம், அல்லது அரசாங்கத்தினால் காலத்துக்கு காலம் அறிமுகம் செய்யப்படுகின்ற ஓய்வூதிய திட்டங்களுக்கு விதித்துரைக்கப்பட்டபடி பங்களிப்பு செய்ய வேண்டும். இப்போ 8% என்று சொல்லப்பட்டிருந்தால் 8%, சில வேளை அவர்கள் அதை மாற்றினால் அப்போ விதித்து உரைக்கப்பட்டபடி பங்களிப்பு செய்தல் வேண்டும். நிரந்தரமான ஓய்வூதிய உரித்துடைய பதவிக்கு தெரிவு செய்யப்படுபவர்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப என்பது அவர் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் என்கிற கருத்து. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தபுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது அரசாங்கத்தினால் காலத்துக்கு காலம் அறிமுகம் செய்யப்படுகின்ற ஓய்வூதிய திட்டங்களுக்கு விதித்துரைக்கப்பட்டதற்கு அமைவாக பங்களிப்பு செய்ய வேண்டும். நிரந்தரமான ஓய்வூதிய உரித்து அற்ற பதவி அல்லது அமைய நியமனம், தற்காலிக நியமனம், ஒப்பந்த அடிப்படையிலான பதவியை வகிப்பவர்கள்
அரசாங்க சேவை சேவலாப நிதியத்துக்கு விதித்துரைக்கப்பட்டு பங்களிப்பு செய்யும். நிரந்தரமான ஓய்வூதிய உரித்தற்றவர்கள் என்றால் பிஎஸ்பிஎஃப் என்று சொல்கிறாங்களே. அரசாங்க சேவை சேமலாப நிதியத்துக்கு உதவுதொகை செலுத்த வேண்டும். அரசாங்க சேவையில் பிணைப்பணம் செலுத்த வேண்டிய உத்தியோகத்தர்கள் பிணைப்பண கட்டளை சட்டத்துக்கு அமைவாக தேவையான சந்தர்ப்பங்களில் பிணைப்பணம் செலுத்துதல் வேண்டும். பிணைப்பணம் செலுத்த வேண்டிய பதவியை வகிக்கும் உத்தியோகத்தர்கள் பிணைப்பண கட்டளை சட்டத்துக்கு அமைவாக தேவையான சந்தர்ப்பங்களில் திணைக்கள தலைவர் விதித்தபடி அல்ல தீர்மானித்தபடி உரிய பிணைப்பணம் செலுத்துதல் வேண்டும். இலங்கையின் எந்த பாகத்திலும் சேவையாற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும், கடப்பாடு உள்ளவராக இருக்க வேண்டும். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் இலங்கையின் எப்பகுதியிலும் சேவையாற்றுவதற்கு கட்டுப்பட்டவர் ஆவர். அரசாங்க சேவையில் நியமனம் பெறும் உத்தியோகத்தர் இந்த நாட்டின் எப்பகுதியிலும் சேவையாற்றுவதற்கு உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் தகுதியானவர் என நிரூபிக்கும் பொருட்டு அரச மருத்துவ அதிகாரியின் மருத்துவ சான்றிதழை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். நான் மெடிக்கலை பற்றி இதை விட கூட கதைக்க இல்லை. இந்த அளவோடு நாங்கள் எவ்வளவு எழுதினா போதும். அரசாங்க சேவையின் பதவி ஒன்றுக்கு நியமிக்கப்படுகிற உத்தியோகத்தர் நாட்டின் எப்பகுதியிலும் சேவையாற்றுவதற்கு உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் தகுதியானவர் என அரச மருத்துவ அதிகாரி ஒருவர் மூலம் சான்றுபடுத்தும் மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். அரசாங்க சேவையில் பதவிக்கு நியமிக்கப்படுகின்ற உத்தியோகத்தர் ஒருவர் அரசியலமைப்பின் 4ஆம் 7ஆம் அட்டவணை நியதிகளின் பிரகாரம் சத்தியம் அல்லது உறுதியுரை செய்து ஒப்பமிடுதல் வேண்டும். இது 1 மாத காலப்பகுதிக்குள்ளே செய்ய வேண்டும். சரிதானே? 1 மாத காலப்பகுதிக்குள் சத்தியம் அல்லது உறுதியுரை அரசியலமைப்பினுடைய 4ஆம் 7ஆம் அட்டவணைகளில் குறிக்கப்பட்ட நியதிகளுக்கு அமைவாக சத்தியம் அல்லது உறுதியுரை செய்து ஒப்பமிட வேண்டும். அரச கர்ம மொழிக் கொள்கைக்கு அமைவாக தேவையான மொழி தேர்ச்சியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அரச கர்ம மொழிக் கொள்கைக்கு அமைவாக தேவையான மொழி தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாதாந்த வேதனம் பெறும் உத்தியோகத்தர் ஒருவர் தனது பதவியிலிருந்து விலக விரும்புகின்ற போது அவருடைய நியமன கடிதத்தில் குறிக்கப்பட்ட வழிமுறைக்கு அமைவாக அல்லது அதில் எதுவும் குறிப்பிடாத சந்தர்ப்பத்தில் ஆக குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பாக நியமன அதிகாரிக்கு எழுத்து மூலம் கோரிக்கை சமர்ப்பிப்பதன் மூலமாக பதவியில் இருந்து விலகிக் கொள்ள முடியும். நியமன அதிகாரி சம்மதித்தால் அதற்கும் குறைவான கால முன்னறிவித்தலின் போது இறுதியாக பெற்ற மாத சம்பளத்துக்கு சமமான தொகையை செலுத்தி தனது பதவியில் இருந்து விலகிக் கொள்ளலாம். இந்த பதவி விலகல் தொடர்பான வரைக்கும் இதை எழுதுறது நல்லது. சரி, இப்போ நாங்கள் இதில் 46ஆவதுலேருந்து 56 வரைக்கும் இருக்கிறத சமரைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இந்த பகுதிகளை நான் திரும்ப உங்களுக்கு வீடியோவும் போட்டு விடுவேன். இந்த பகுதிகளை நீங்கள் குறித்து வச்சு ஒரு 10 விடயம் எழுதக்கூடியதாக எளிமையாக எழுதினால் போதும். இப்போ இதில் இருக்கிற மாதிரி இப்படியே கொப்பி பண்ணி நீங்கள் எழுத இயலாது தானே. ஒரு 10 விடயம் எழுதக்கூடிய மாதிரியாக அரசாங்க சேவை நியமனங்கள் தொடர்பான பொதுவான நியதிகள் என்று கேட்கப்படுகிற போது இந்த 10 விடயங்களை எழுதக்கூடிய, நான் ரிப்பீட் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணையில் நீங்கள் திரும்ப வீடியோ பார்ப்பீங்கள், படித்து கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் திரும்ப குழுவில் பதிவிட்டு விடுகிறேன். இந்த சொல்லப்படுகிற பகுதிகளில் கவனம் செலுத்தி படியுங்க. சரிதானே? அடுத்த 2வது கேள்விக்கு வருவோம். அரச சேவைக்கு நியமிக்கப்படுவதற்கு தகுதியற்றோர், அவர்கள் உங்களை ஏமாற்றுவதில்லை, நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்க. இந்த இடங்களில் மிகச்சரியாக உங்களை வழி நடத்துகிறார்கள். இந்த பாருங்க, இதில் தகுதியற்றோர், சரியா, மாறி நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடாது என்கிற அடிப்படையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகளை போல்ட் பண்ணி தந்திருக்க. அரசாங்க சேவைக்கு நியமிப்பதற்கு தகுதியற்றவர்கள் யார்? அடுத்த கேள்வி ஒன்று இருக்குது. அரச சேவையில் இணைத்து கொள்ளப்படுவதற்கு
மீண்டும் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் யார்? இந்த ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. அரசாங்க சேவையில் இணைத்துக் கொள்ளப்படக்கூடாது என்றால் அவை அரசாங்க சேவைக்கு சேர்க்கப்பட முடியாதாக்கள். மீண்டும் இணைத்துக் கொள்ளப்பட முடியாதவர்கள் என்பதனுடைய கருத்து அரசாங்க சேவையிலிருந்து வெளியே போயிட்டு நாம் திரும்பி வாரது கேட்கணும். அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போ முதல்ல யாரை இணைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி பார்ப்போம். அரசாங்க சேவையில் இணைத்துக் கொள்ளப்படக்கூடிய முடியாதவர்கள், இதுக்கு தனியாகவே ஒரு அத்தியாயம் இருக்குது. ஒரே ஒரு உறுப்புரை தான் இருக்குது. ஒரு அத்தியாயம் 5வது அத்தியாயம் 45வது உறுப்புரை தனியாக ஒரு விடயம் தான் இருக்குது. சரிதானே? அப்போது இதில் இந்த 2வது விடயத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி விடுகிறேன். அதை முதல் சொல்லிட்டு அதுக்கு பிறகு மற்றதை சொல்லுவேன். அந்த விடயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். அது கொஞ்சம் பெரிய விடை. இதுக்கு சில வேளையில் 10 புள்ளிகளை கொடுக்குறதாக இருந்தால் இந்த 2வதுக்கு 4 புள்ளிகளை கொடுத்திருப்பார். ஏனையவற்றுக்கு 6 புள்ளியை கொடுத்துருக்கக்கூடும். இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். என்கிற அடிப்படையில் இருக்க 10 புள்ளிகளை கொடுக்குறதாக இருந்தால் நிச்சயமாக அப்படித்தான் செய்வார்கள். பாருங்கள், அரசாங்க சேவையில் அல்லது மாகாண அரசாங்க சேவையில், அரசாங்க சேவையிலையோ மாகாண அரசாங்க சேவையில் அல்லது அரசாங்க கூட்டுத்தாபனம் நியதிச்சட்ட நிறுவனம், சுருக்கமாக சொன்னால் அரச சேவையில், நீங்கள் விளக்கமாக எழுதினா பிழை இல்லை. அரசாங்க சேவையில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது, அரசாங்க சேவையில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது எவரேனும் ஒருவர் திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டிருந்தால், பொது வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக அவரை பென்ஷனில் அனுப்பியிருந்த அவரை ஒரு இன்எஃபிஷியன்சி பர்சன் என்று சொல்லி பென்ஷனில் போங்க என்று சொல்லி கட்டாயப்படுத்தி பென்ஷனில் அனுப்பியிருந்தார். ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில், ஒழுக்காற்று காரணம் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து விசாரணை செய்து அவரை கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டிருந்தால், நான் ஆவன்னா சொல்லல ஈனா சொல்கிறேன்னா, ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு பெற செய்திருந்தால் அல்லது பதவி நீக்கம் செய்திருந்தால், டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க, பதவி நீக்கம் செய்திருந்தால், சில பேருக்கு பதவி நீக்க தண்டனை கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் மேன்முறையீடு செய்வார்கள். அப்போது அவருடைய தண்டனை மாற்றப்படும். அப்படி என்றால் பதவி நீக்கத்திற்கு பதிலாக கருணை அடிப்படையில் அவரை ஓய்வு பெறுமாறு தண்டனை கொடுப்பார்கள். அப்போ இது தண்டனை கொடுக்கல, ஒன்று பதவி நீக்கம் என்று கொடுப்பார்கள் அல்லது கட்டாய ஓய்வு என்று கொடுப்பார்கள். மேல்முறையீட்டில் தான் இந்த புதுவிதமான தண்டனை ஒன்று வரும். பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்படுதல். இப்போ முதல் தரம் இங்குவாறு செய்து ஓட்டு தண்டனை கொடுக்க இப்படி ஒரு தண்டனை கொடுக்க மாட்டோம். பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்படுகிறார் என்று தண்டனை கொடுக்க மாட்டோம். ஒன்று பதவி நீக்கம் என்று கொடுப்பினோம் அல்லது கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்படுகிறார் என்று கொடுப்பினோம். இப்போது ஒருவரை கட்டாயமாக ஓய்வு பெற செய்ததுக்கு அவர் அப்பீல் பண்ண மாட்டார். பதவி நீக்கிறால் அவர் அப்பீல் பண்ணுறார். அப்போ அப்பீல் பண்ண உடனே அவருக்கு என்ன நடக்குது? அப்பீல் பண்ண மாட்டார்ன்றது இந்த கேட்டகரிக்குள்ளே அவர் வர மாட்டார் என்ற அடிப்படையில் சொல்கிறார். அப்போ அவர் எனக்கு பதவி நீக்கம்ன்றது பாரிய தண்டனை, அதை என்ன மன்னிச்சு விடுங்கன்னு கேட்டால், சரி உனக்கு பதவி நீக்கம் இல்லை, பென்ஷனில் போ என்று சொல்கிறாங்க. அப்போ இதுவும் ஒரு வகையான, சில வேளை சொல்லாமல் கொள்ளாமல் பதவியை விட்டுட்டு ஓடுவார், பதவி வெறிதாக்கியவர். இப்போ 4 பேரை நீங்கள் லிஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த 4 பேரும் எங்கே இருந்தாக்கள் என்று சொல்ல போகிறீங்க? அரசாங்க சேவை, மாகாண அரசாங்க சேவை அல்லதுன்னு சொல்லிக்கொண்டு இருப்போம். அரசாங்க சேவை அல்லது மாகாண அரசாங்க சேவை அல்லது அரச கூட்டுத்தாபனம் அல்லது நியதிச்சட்ட நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் போது, இனி ஒன்றொன்றா சொல்லி கொண்டு வர போகிறோம். பொது வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் கட்டாயமாக ஓய்வு பெற செய்யப்பட்டவர், ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு பெற செய்யப்பட்டவர் அல்லது ஒழுக்காற்று காரணங்களுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர், பதவியை வெறிதாக்கியவர்கள் அரசு சேவையில் மீள அமர்த்தப்பட மாட்டார்.
அரச சேவையில் திரும்ப நியமனம் ஒன்றை பெறுவதற்கு தகுதி இல்லை அவர்களுக்கு. அரச சேவையில் இவ்வாறு போன ஒருவர் வேறொரு நியமனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, குடியரசுக்கு எதிராக ஒரு குற்றவியல் தவறை புரிந்து நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்டவர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கு எதிராக குற்றவியல் தவறு புரிந்து நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்டவர். மூன்றாவது, ஏதாவது குற்றவியல் நடவடிக்கைக்காக நீதிமன்றம் ஒன்றில் குற்றவாளியாக காணப்பட்டவர். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று விளங்குதா? முதலாவது, அவர் குற்றம் செய்ததே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கு எதிராக. மூன்றாவதுல அவர் குற்றம் புரிந்தது அப்படி அல்ல, குற்றவியல் தவறு ஒன்றுக்காக நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக காணப்பட்டவர். நான்காவது, கடன் தீர்க்க வகையற்றவர் என்று பிரகடனப்படுத்தப்பட்டவர். வாங்கிய கடனை கொடுப்பதற்கு அவருக்கு வசதி இல்லை என்று நீதிமன்றம் அவரை மன்னிச்சு விட்டுட்டது. அவர் அந்த கடனை கொடுக்க தேவையில்லை. கடன் தீர்க்க வகையற்றவர் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட ஒருவர் அரச சேவைக்கு சேர்க்கப்பட மாட்டார். ஐந்தாவது, இலங்கை பிரஜை அல்லாத அல்லது பிரஜா உரிமை இழந்த ஒருவர். இலங்கை பிரஜையாக இல்லாத பிரஜா உரிமை இழந்த ஒருவர். இப்போ இந்த 5 பேரை நீங்கள் எழுதக்கூடியதாக வச்சிருக்கணும். இது பல பரீட்சைகளில் வினாக்கள் மையங்கொள்ளுகிற ஒரு பகுதி. தனியும் ஒரு அத்தியாயம் ஒரு உறுப்புரை மட்டும் 45வது உறுப்புரை மட்டும் இருக்குது. அப்போ எளிமையாக இதை விளங்கி எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். இயலுமான வரைக்கும் இதில் இருக்கிற மாதிரி எழுதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரிதானே? இப்போ நான் விளங்கக்கூடிய மாதிரியாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பகுதியை பார்த்து வச்சுக்கணும். சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். மீண்டும் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கு தகுதியற்றவர்கள். பாருங்க, ஒரே மாதிரி விடயத்தை 2 இடத்துல சேர்க்கிறாங்க. இதனுடைய கருத்து என்ன? மீண்டும் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதனுடைய பொருள் என்ன? ஏற்கனவே அரச சேவையில இருந்து விலகி போன யாரெல்லாம் திருப்பி அரசாங்க சேவைக்கு வர இயலாது என்று கேட்டிருக்கு. முதலாவது, யார் அரசு சேவைக்கு வர இயலாது? நாங்கள் புதுசாக ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிற நேரத்தில் யாரையெல்லாம் எடுக்கக்கூடாது என்று கேட்டது தான் ஏற்கனவே பார்த்த 5வது அத்தியாயம் அல்லது 45வது உறுப்பு. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது அரசாங்க சேவைக்கு யாரையெல்லாம் திருப்பி எடுக்கக்கூடாது, மீள எடுக்கக்கூடாது. மீண்டும் அரசாங்க சேவைக்கு இணைத்து கொள்ளப்படக்கூடாதவர்கள் யார் என்று சொல்லி பார்ப்போம். சரி, இதை பாருங்க. 192வது உறுப்புரை, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் 192வது உறுப்புரையில் இந்த பகுதி பேசப்பட்டிருக்கு. கீழே குறிப்பிடப்பட்டவர்கள் எவரும் அரசாங்க சேவையில் மீள சேவைக்கு அமர்த்தப்படுவதற்கு தகுதியற்றவர்களாதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கீழே குறிப்பிடப்பட்டவர்கள் எவரும், இதில் சொல்லப்படுகிறார்கள் யாரும் அரசாங்க சேவைக்கு திருப்பி எடுக்கக்கூடாது. சரிதானே? பார்ப்போம். அரசாங்க கொள்கை தீர்மானம் ஒன்றின் பேரில் இளைப்பாறுவதற்கான சம்மதத்துடன் இளைப்பாறிய ஒருவர், இளைப்பாற்றப்பட்ட என்று சொல்கிறாங்க, நாங்கள் இளைப்பாறிய ஒருவர் என்று சொல்லுவோம். அரசாங்க கொள்கை தீர்மானம் ஒன்றின் பேரில் இளைப்பாறுவதற்கான சம்மதத்தோடு இளைப்பாறியவர் என்பதனுடைய கருத்து என்னென்றால், இப்போ ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஒன்று வருகிறது என்று வச்சுக்கொள்ளுங்களே. 20 வருஷம் வேலை செய்தால் எத்தனை வயதுன்றது பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு எஞ்சிய சேவை காலத்துக்கு உரியதை ஒரு நஷ்ட ஈடு ஒன்று கொடுப்போம், விரும்பினார்கள் பென்ஷனில் போகலாம் என்று சொல்கிறாங்க என்று வச்சுக்கொள்வோம், சும்மா உதாரணத்துக்கு. அப்போ நாங்கள் அந்த நஷ்ட ஈடு, அந்த கம்பன்சேஷனை வாங்கி கொண்டு பென்ஷனில் போயிட்டோம். திருப்பி அரசாங்க சேவையில் தன்னை சேர்க்கும்படி அவர் கேட்டாலும் சேர்க்கக்கூடாது. சரிதானே? அப்படி ஒரு ஸ்கீமுக்குள்ளால் போனவர் திருப்பி அரசாங்க சேவைக்கு மீள இணைத்து கொள்ளப்படக்கூடாது. கீழே குறிப்பிட்டவர்கள் அரசு சேவைக்கு மீள இணைத்து கொள்ளப்படுவதற்கு தகுதியற்றவர்கள். இணைத்து கொள்ளப்படுவதற்கல்ல, மீள இணைக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். ஒன்று
அரசாங்க கொள்கை தீர்மானம் ஒன்றின் பேரில் இளைப்பாறுவதற்கான சம்மதத்தோடு இளைப்பாறிய ஒருவர். ரெண்டாவது, பென்ஷனில் போகிறதுக்கு உள்ள 3 வருஷத்துக்குள்ளே அவருக்கு ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒன்று நடந்திருந்தால், அல்லது தாபன விதிக்கோவையின் ரெண்டாவது தொகுதியில் தான் இந்த தண்டனை பற்றி அட்டவணைகள் இருக்குது, நாங்கள் பார்ப்போம். முதலாவது அட்டவணையின் கீழ் குற்றம் ஒன்று தொடர்பாக ஒழுக்காற்று தண்டனைக்கு உட்பட்டவர். முதலாவது அட்டவணையில் 16 வகையான குற்றங்கள் இருக்குது. அந்த குற்றங்கள் தொடர்பில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டிருந்தார். இப்போது ரெண்டாவது யாரை திருப்பி சேர்க்கக்கூடாது, பென்ஷனில் போகிறதுக்கு நேரம் முன்னுக்கு இருக்கிற 3 வருஷத்துக்குள்ள ஒழுக்காற்று விசாரணை ஒன்று நடத்தப்பட்ட அல்லது தாபன விதிக்கோவையின் 2ஆம் தொகுதியின் 1ஆம் அட்டவணையில் உள்ள குற்றம் ஒன்றுக்கு தண்டனை பெற்ற நபர் ஒருவர் மீள சேர்க்கப்படக்கூடாது. மூன்றாவது, ஓய்வூதிய பிரமாண குறிப்பின் 12ஆம் பிரிவின் கீழ் இளைப்பாற செய்யப்பட்டவர். 12ஆம் பிரிவின் கீழ் என்றால் அவர் பென்ஷனில் போகிறதுக்கு முன்னுக்கு அவருக்கு ஏதோ விசாரணைகள் இருக்குது. அப்போ பென்ஷன் ஒன்றும் கொடுக்காமல் அவரை 12ஆம் பிரிவு கீழே பென்ஷனில் போங்கன்னு சொல்கிறது. பிறகு விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அவருடைய ஓய்வூதியம் தொடர்பாக ஒரு தீர்மானத்துக்கு வருவினம். முழுவதும் கொடுக்குறதா அல்லது அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கொடுக்குறதா, பென்ஷன் கொடுக்குறதே இல்லையா, இந்த மாதிரியாக பிறகுதான் தீர்மானம் எடுப்பினோம். அதுதான் ஓய்வூதிய பிரமாண குறிப்பினுடைய 12ஆம் பிரிவின் கீழ் இளைப்பாற செய்யப்பட்டவர் என்பதனுடைய பொருள். நான்காவது, 5ஆம் அத்தியாயத்தில் காட்டப்பட்ட அரசாங்க சேவைக்கு நியமிக்கப்படுவதற்கு தகுதியற்ற பட்டியலை சேர்ந்தாலும் அவர் மீள அமர்த்தப்பட மாட்டார். முதல் பார்த்தோம் 45ஆம் உறுப்புரையில் அரசாங்க சேவைக்கு நியமிக்கப்பட தகுதியற்றவர்கள் யார். இப்போ இங்கே நாங்கள் சொல்லுவோம் 5ஆம் அத்தியாயம் என்று சொன்னால் போதும். 5ஆம் அத்தியாயத்தில் காட்டப்பட்ட அரசாங்க சேவைக்கு நியமிக்கப்படுவதற்கு தகுதியற்ற ஒருவர். இந்த 4 பேரும் அரசாங்க சேவையில் மீள அமர்த்த தகுதியற்றவர்கள். அப்போ யாரெல்லாம் அரசாங்க சேவைக்கு நியமிக்கப்படக்கூடாதோ அவர்கள் மீள நியமிக்கப்படக்கூடாதவர்களுக்குள்ளேயும் வந்துடணும். அதை விட அரசாங்க கொள்கை தீர்மானம் ஒன்றின் பேரில் இளைப்பாறுவதற்கான சம்மதத்தோடு இளைப்பாறியவர், ஓய்வு பெறுவதற்கு உடன் முன்பான 3 வருட காலப்பகுதிக்குள்ள ஒழுக்காற்று விசாரணை ஒன்று நடத்தப்பட்ட தாபன விதிக்கோவையின் 2ஆவது தொகுதியின் 1ஆம் அட்டவணையில் உள்ள குற்றம் ஒன்றுக்கு குற்றவாளியாக காணப்பட்டவர், 3வது ஓய்வூதிய பிரமாண குறிப்பு பென்ஷன் மினிட் என்று சொல்லினோம், ஓய்வூதிய பிரமாண குறிப்பின் 12ஆம் பிரிவின் கீழ் இளைப்பாற செய்யப்பட்டவர், 4வது 5ஆம் அத்தியாயம் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் 5ஆம் அத்தியாயத்தில் அரசாங்க சேவையில் நியமிக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் என பட்டியல்படுத்தப்பட்ட ஒருவர். இவர்கள் மீள நியமிக்கப்படக்கூடாது. சரி, அடுத்தது நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். நான் இதையும் இப்படி சின்னதாகவே உங்களுக்கு காட்டிக்கொண்டு வருகிறேன். வைத்திய காரணங்களுக்காக அரச சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் மீண்டும் அரச சேவையில் இணைத்து கொள்ளப்படுவதற்கு நிறைவேற்ற தேவையான விடயங்கள் அவை. எளிமையாக நாம் சொல்லுவோம். ஒரு ஆள் பென்ஷனில் போயிட்டார், மெடிக்கல் பென்ஷனில், அவர் திருப்பி கவர்மெண்ட் சர்வீஸுக்கு வரலாமா? வரலாம். அங்கே சில நிபந்தனைகள் உண்டு. வைத்திய காரணங்களுக்காக அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் மீண்டும் அரசு சேவையில் இணைத்து கொள்ளப்படுவதற்கான நிபந்தனைகள் இவை, அல்லது மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கு நிறைவேற்ற தேவையான விடயங்கள் இவை, அல்லது மீண்டும் இணைத்துக் கொள்வதற்கு எந்த விடயங்களை கருத்தில் கொள்ள வேணும் என்று சொல்லி கேட்பார்கள். அப்படி கேட்டால் நாங்கள் சொல்லக்கூடிய விடைகளை பார்ப்போம். மருத்துவ காரணங்களின் பேரில் ஓய்வு பெற்ற ஒருவர் மீண்டும் சேவைக்கு அமர்த்தப்படுவதற்கான நிபந்தனைகள் தொடர்பாக பார்ப்போம். சரிதானே? மருத்துவ காரணங்களின் பேரில் அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் கீழ்வரும் தகமைகளை பூரணப்படுத்தி இருந்தால் மாத்திரம்
அவர் ஓய்வு பெற்ற வகுப்பு அல்லது தரத்தில் அல்லது பதவியில் நிலவுகிற வெற்றிடத்துக்கு மீள சேவையில் அமர்த்துவதற்கு அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் முடியும். இந்த விடயத்தை தெளிவாக பார்க்க போகிறோம். இப்படி மருத்துவ காரணங்களின் பேரில் அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் கீழ்வரும் தேவைப்பாடுகளை பூரணப்படுத்தி இருந்தால் மட்டும் அவர் ஓய்வு பெற்ற அந்த வகுப்பு, கிளாஸோ கிரேட், வகுப்போ தரம் அல்லது பதவி நிலவுகிற வெற்றிடத்துக்கு ஏற்ப அங்கே வெற்றிடங்கள் இருந்தால் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அவர் மீள சேவையில் அமர்த்தப்பட முடியும். இப்போ ஓய்வு பெற்ற ஒருவரை மீள சேவைக்கு அமர்த்துகிற அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு மட்டும்தான் உண்டு. சரிதானே? அப்போ முதலாவது நான் எளிமையாக இருக்கிறத சொல்லிட்டு பிறகு கடினமானதை சொல்லுவோம். ஒன்று, ஓய்வு பெற்ற திகதியிலிருந்து ஆக குறைந்தது 1 வருடமாவது காலம் கடந்திருக்க வேண்டும். அவர் மெடிக்கல் பென்ஷனில் போய் 1 வருஷம் முடிஞ்சிருக்க வேண்டும். 2வது, மீள நியமனம் கோரும்போது அவர் ஓய்வு பெறுவதற்கான விருப்ப வயதை அடைந்திருக்க கூடாது. ஓய்வு பெறுவதற்கான விருப்ப வயதுன்றது இப்போ 55. விரும்பினா பென்ஷனில் போகலாம் என்கிற வயது 55. ஒரு கால அதை 60 ஆக்கினார்கள். கட்டாயமாக ஓய்வு பெற வேண்டிய வயது 65 என்று ஆக்கினார்கள். இப்போது திரும்ப ஓய்வூதிய விருப்ப வயது 55. விரும்பினா பென்ஷனில் போகக்கூடிய வயது 55. அப்போ 55 வயதை அடைந்திருக்கக்கூடாது. நீங்கள் 55 வயது என்று எழுதக்கூடாது. மீள நியமிக்கப்படும் போது அவர் ஓய்வு பெறுவதற்கான விருப்ப வயதை அடைந்திருக்க கூடாது, அடையாது இருக்க வேண்டும். 3வது, தொடர்புடைய பதவியின் கடமைகளை திருப்திகரமாக நிறைவேற்றுவதற்கு அவர் உடல் உள ரீதியாக தகுதியானவர் என அரசாங்க மருத்துவ சபை ஒன்றினால் சான்றளிக்கப்பட்டிருக்க வேண்டும். மெடிக்கல் போர்ட், முறையாக அமைக்கப்பட்ட அரசாங்க மருத்துவ சபையினால் சான்றுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். மெடிக்கல் போர்ட் அவரை டெஸ்ட் பண்ணி அவர் வேலை செய்கிறதுக்கு ஆல் ஃபிட் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? மென்டலி ஃபிசிக்கலி ஃபிட் என்று சொல்லி சொல்ல வேணும். 4வது, 192ஆம் பிரிவின் 2 அல்லது 4 கீழ் அவர் தகமையற்றவராக இருக்கக்கூடாது. என்ன 192ஆம் பிரிவின் 2 அல்லது 4? 5ஆம் அத்தியாயத்தில் காட்டப்பட்ட அரசாங்க சேவைக்கு நியமிக்க தகுதியற்ற ஒருவர் என்ற வகைக்குள்ளே அவர் இருக்கக்கூடாது. அதே போல் பென்ஷனில் போகிறதுக்கு நேர் 3 வருஷங்களுக்கு முன்னுக்கும் ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்றின் கீழ் 1ஆம் அட்டவணையில் உள்ள குற்றம் ஒன்றுக்கு குற்றவாளியாக காணப்பட்டிருக்க கூடாது. அதான் இந்த 2வது 4வது. 192ஆம் பிரிவின் 2 அல்லது 4 கீழ் தகமையற்றவர் ஆகாமை. இப்படி எழுத முடியலைன்னா பரவாயில்லை, மற்ற 3ஐயும் எழுதலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. 192 கீழே சொல்லப்படுகிறது மீள சேவைக்கு அமர்த்த தகுதியற்றவர்கள் யார் என்று சொல்லி. அதில் ஒரு பிரிவாக சொல்லுகிறோம், 5ஆம் அத்தியாயத்தில் காணப்பட்ட அரச சேவைக்கு வருவதற்கு தகுதியற்றவர்கள் இங்கே மீள சேவைக்கு அமர்த்துவதற்கும் தகுதியற்றவர்கள். இதை திருப்பி கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் காட்டுகிறோம். மெடிக்கல் பென்ஷனில் போனவரை திருப்பி அமர்த்துறதுக்கு என்ன நிபந்தனை என்று கேட்டால் அதில் சொல்லுகிறோம், 192ஆம் பிரிவின் 2 அல்லது 4ஆம் பிரிவுக்குட்பட்டவராக இருக்கக்கூடாது. அதன் கருத்து 2ஆம் பிரிவு என்ன சொல்லுது? ஓய்வு பெறுவதற்கு முன்னுள்ள 3 வருட காலப்பகுதிக்குள்ள ஒழுக்காற்று விசாரணையில் 1ஆம் அட்டவணையில் உள்ள குற்றம் ஒன்றுக்கு குற்றவாளியாக இருக்கக்கூடாது. அடுத்தது, அரச சேவையில் நியமனம் பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் வகையைச் சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. மற்ற 3 உங்களுக்கு எளிமையாக சொல்ல இயலும். ஓய்வு பெற்ற தேதியிலிருந்து ஆக குறைஞ்சது 1 வருஷம் போயிருக்க வேணும். திரும்ப நியமிக்கப்படும் போது, மீள நியமனம் கோரும்போது அவருடைய வயதில் ஓய்வூதிய விருப்ப வயதை அடையாமல் இருக்க வேணும். 3வது, தொடர்புடைய பதவியின் கடமைகளை திருப்திகரமாக நிறைவேற்றுவதற்கு அவர் உடல் உள ரீதியாக தகுதியானவர் என்று முறையாக அமைக்கப்பட்ட மருத்துவ சபை ஒன்றினால் சான்றளிக்கப்பட்டிருத்தல் வேண்டும். 4வது,
192ஆம் பிரிவின் 2 அல்லது 4ஆம் பிரிவுகளின் கீழ் தகமையற்றவர் ஆகாமை. இந்த 2, 4ஆம் பிரிவின் கீழ் தகமையற்றவர் யார் என்பது எங்களுக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்குது. நாங்கள் இப்படி எழுதினால் போதுமானது. சரிதானே? சரி, அப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த சொல்லுகிறதுல சில வேளைகளில் கொஞ்சம் வேகமாக சொல்லுகிறேன். நாங்கள் வேகமாக படிக்க வேண்டி இருக்குது என்கிற அடிப்படையில் நீங்கள் திரும்ப வீடியோ பார்த்து கொள்ளுங்க, அது நல்லது. நான் உங்களோட குரூப்பில் வீடியோ லிங்க் போடுவேன். சரி, அடுத்த 3வது கேள்விக்கு போவோம். அரசு அலுவலர்கள் எந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் என சுருக்கமாக விளக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமாகவும் சில கேள்விகள் வாரது. நீங்கள் இயலுமானால் இடமாற்றம் தொடர்பான அந்த அத்தியாயத்தை முழுமையாக படித்து கொள்வது நல்லது. சரிதானே? அரசு அலுவலர்கள் எந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள், இடமாற்றம் என்கிற அத்தியாயத்தை நீங்கள் முழுமையாக ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. நேரம் இருக்கிற நேரத்தில் அதை பார்த்தால் நல்லது பிள்ளைகள். சரி, நாங்கள் இடமாற்றங்கள் தொடர்பாக ஓரளவுக்கு சுருக்கமாக நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்ப்போம். சரி, அப்போ கவனிங்க. ഇതിൻ്റെ 18வது அத்தியாயம், பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறைகளினுடைய 18வது அத்தியாயம் இடமாற்றங்கள் தொடர்பானது. இயலுமான வரைக்கும் ஒரு கால் இந்த பகுதியை வாசிக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்போ இதில் கேட்கப்பட்டிருக்க முதலாவது கேள்வி என்ன பார்த்து நாங்கள், அரசு அலுவலர்கள் எந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் என சுருக்கமாக விளக்குக. 3.1. இப்போ பாருங்கள், இதில் 247வது உறுப்புரை கூடாக அதை பார்க்கலாம். 247ஆம் உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்குது இடமாற்றத்தினுடைய நோக்கங்கள். ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் விடயத்துக்கேற்ப பின்வரும் குறிக்கோள்கள் அனைத்தையும் அல்லது பலவற்றை அல்லது ஏதாவது ஒன்றை, அப்போ நாங்கள் கீழ்வரும் குறிக்கோள்களை அடையும் பொருட்டு என்ன, இது எல்லாத்தையுமோ அல்லது சிலதையோ அல்லது ஒரு குறிக்கோளையாவது அடைந்து கொள்ளும் பொருட்டு இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். இதில் இடமாற்றத்துக்கு 8 நோக்கங்கள் இருக்குது பிள்ளைகள். 8 நோக்கங்கள் இருக்குது. அதில் மேலே இருக்கிற 5ம் நிறுவனத்தை நோக்கியது, கீழே இருக்கிற 3ம் அந்த உத்தியோகத்தரை கருத்தில் கொண்டது. மேலே இருக்கிற 5ஐயும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் ஒன்று அடைய எதிர்பார்க்கிறது என்று பார்த்து கொள்ளலாம். கீழே இருக்கிறது அலுவலர்களுக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக இடமாற்றத்துக்கான குறிக்கோள்கள் அல்லது இடமாற்றம் செய்வதன் மூலம் அடைய எதிர்பார்க்கும் நன்மைகள் பலாபலங்கள் எப்படி கேட்டாலும் இந்த 8ஐயும் சொல்லக்கூடியதாக இருக்கணும். இப்போ நான் முதலே உங்களுக்கு சொல்லி தந்தது போல் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு வழி எப்படி என்றால், இடமாற்றத்தின் குறிக்கோள்கள் என்று போட்டுட்டு 8 என்று சொல்லி எழுதுறது. 8ஐயும் 2 தடவை பார்த்து சொல்லி ஞாபகம் வச்சிருக்கிறது. பக்கத்தில் 247 என்று குறித்து கொள்வது. சரிதானே? அப்போது ஒரு நாள் 2 நாள் இடைவெளி விட்டு திருப்பி மீட்டல் செய்கிற நேரத்தில் இடமாற்றத்தின் குறிக்கோள்கள் சொல்லி பார்க்குறீங்க. 8ம் ஞாபகம் வரையில் ஒரு 6 தான் ஞாபகம் வருது என்றால் உடனடியாக நீங்கள் 247வது ஆர்டிக்கல் எடுத்து பார்க்கலாம். அந்த மறந்து போன 2ஐயும் திரும்ப ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். படிக்கிறதுக்கு இலகுவான வழி அதுதான். மறுபடி இதை இப்படியே பார்க்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், மூடி போட்டு யோசிக்க ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். அப்படி படிக்க இயலாது, கஷ்டம் அப்படி படிக்கிறது. சரியா? கொஞ்சம் கவனம் எடுக்கும். சரி, இப்போ பாருங்கள், நிறுவனம் ஒன்றில் இருக்கும் வெற்றிடத்தை நிரப்புவது, நிறுவனம் ஒன்றின் நிர்வாக தேவைகளை நிறைவு செய்வது, நிறுவனம் ஒன்றில் வினைத்திறன் மற்றும் உற்பத்தி திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவது, ஒழுக்காற்று நடைமுறை, உத்தேச ஒழுக்காற்று நடைமுறை. உத்தேச ஒழுக்காற்று நடைமுறை என்றால் எதிர்காலத்தில் எடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒழுக்காற்று நடைமுறையின் தேவைகளை நிறைவு செய்தல். இப்போ ஒரு ஆளை பற்றி விசாரணை செய்ய போகிறோம், அவரை அந்த அலுவலகத்தில் வச்சுக்கொண்டு விசாரணை செய்ய இயலாது. எதிர்காலத்தில் தான் விசாரணை தொடங்க போகுது. அதுக்கு முன்னுக்கு அவரை அங்கே இருந்து இடமாற்றம் வேறு இடத்துக்கு மாற்றி போட்டு
விசாரணை செய்கிறோம். அதுதான் உத்தேச ஒழுக்காற்று நடைமுறையின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு. இன்னொன்று, ஒரு ஆளை விசாரிக்கிறோம், அவர் குற்றவாளி என்று சொல்லி கண்டாச்சு, அவர் குற்றம் செய்திருக்கார் என்று தெரியுது, இப்போது தண்டனையாக அவர் இடமாற்றம் செய்கிறோம். அது ஓர் ஒழுக்காற்று கட்டளையை நடைமுறைப்படுத்துவதற்கு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். முதலாவது ஒழுக்காற்று நடைமுறையின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு என்றால் இனித்தான் ஒழுக்காற்று நடவடிக்கை செய்ய போகிறோம், அதின் முன் தேவைகள் உத்தேச ஒழுக்காற்று நடைமுறையின் தேவைகளை நிறைவு செய்தல். ஐந்தாவது ஒழுக்காற்று கட்டளையை நடைமுறைப்படுத்துதல். ஆறாவது உத்தியோகத்தர் பரந்த துறையில் அனுபவம் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவது. நடுக ஒரே செக்டருக்கு அல்லது ஒரே க்ளோஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காமல் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விட்டால் அவருக்கு இந்த பரந்த துறையில் அனுபவம் பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். உத்தியோகத்தருடைய தொழில்சார் அபிவிருத்திக்கும் அவருடைய தேர்ச்சிகளை மேம்படுத்துவதற்கும், கரியர் அண்ட் ஸ்கில், தொழில்சார் அபிவிருத்தி மற்றும் அவருடைய தேர்ச்சிகளை மேம்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்கு இடமாற்றம் கொடுக்கிறார். உத்தியோகத்தினால் அனுபவிக்கப்படும் சொந்த கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது நிவாரணம் அளிப்பதற்கு. நடுக நான் தூரமாக போய் வரேன், வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்குதுன்னு டிரான்ஸ்ஃபருக்கு விண்ணப்பிக்கிறார், டிரான்ஸ்ஃபரை கொடுத்தாச்சு. உத்தியோகத்தரால் அனுபவிக்கப்படுகிற சொந்த கஷ்டங்களுக்கு நிவாரணம் கொடுப்பது அதனுடைய நோக்கமாக இருக்கும். இப்போ 8 நோக்கங்கள் இருக்குது. இந்த 8ஐயும் ஞாபகப்படுத்தி எழுதக்கூடிய மாதிரி வச்சிருங்க. இதை கேட்கலாம், இந்த பகுதிகளை கேட்கக்கூடாது என்று சொல்லி. சரிதானே? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதன் மூலம் அடைய எதிர்பார்க்கப்படுகிற குறிக்கோள்கள் எவை என்று கேட்கப்பட்டால் 8 குறிக்கோள்கள் இருக்குது. நிறுவனத்தில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புவது, நிறுவனத்தின் நிர்வாக தேவைகளை நிறைவு செய்வது, நிறுவனத்தின் வினைத்திறன் மற்றும் உற்பத்தி திறன் என்பவற்றை மேம்படுத்துவது, உத்தேசிக்கப்பட்ட ஒழுக்காற்று நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு ஒழுக்காற்று கட்டளையை நடைமுறைப்படுத்துவது. ஒழுக்காற்று கட்டளை என்பது ஒரு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு ஜட்மெண்ட் பேப்பர் மாதிரி நினச்சிக்கொள்ளுங்க. ஒழுக்காற்று கட்டளையை நடைமுறைப்படுத்துவதற்கு, உத்தியோகத்தர் பரந்த துறையில் அனுபவம் பெறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்கு, உத்தியோகத்தரின் தொழில்சார் அபிவிருத்தி மற்றும் தேர்ச்சிகளை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுப்பது, உத்தியோகத்தர் அனுபவிக்கும் சொந்த கஷ்டங்களுக்கு நிவாரணம் அளிப்பது ஆகிய நோக்கங்களுக்காக இடமாற்றங்கள் செய்யப்படுவது உண்டு. அடுத்த கேள்வியை பாருங்க. அரசு அலுவலர் ஒருவர் இடமாற்றம் பெறும் முறைகள் யாவை? இப்போ இந்த இடமாற்றம் தொடர்பாக பார்க்குற நேரத்தில் நான் கொஞ்சம் விஷயங்களை கூட உங்களுக்கு சொல்லி விடுறேன். சரிதானே? அரசாங்க அலுவலர்கள் எந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் என்பது வரக்கூடிய ஒரு கேள்வி. அதை பார்த்துட்டோம். அடுத்தது, அரசாங்க அலுவலர் ஒருவர் இடமாற்றம் பெறுகின்ற முறைகள் எவை? என்ன முறையிலே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறது? சரியா? இப்போ டிரான்ஸ்ஃபர் 4 விதமாக நடக்கும். இடமாற்றங்கள் கீழே குறிப்பிட்டபடி 4 வகையாக நடைபெறும். ஒன்று வருடாந்த இடமாற்றங்கள். இரண்டாவது சேவையின் தேவையின் பேரில் செய்யப்படும் இடமாற்றங்கள். அவருடைய சேவை எங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிற போது சேவையின் தேவைகளின் பேரில் செய்யப்படுகிற இடமாற்றங்கள். அது நிறுவனத்தின் தேவைக்காக, இது அவர் கேட்டு செய்கிறது இல்லை. மூன்றாவது ஒழுக்காற்று காரணங்களுக்காக செய்யப்படுகிற இடமாற்றங்கள். நான்காவது அரசாங்க உத்தியோகத்தினால் விடுக்கப்படும் வேண்டுகோள்களை கருத்தில் கொண்டு செய்யப்படும் வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றங்கள். அனுவல் டிரான்ஸ்ஃபர் அல்ல. சரிதானே? அனுவல் டிரான்ஸ்ஃபர் அல்ல. ஒரு உத்தியோகத்தர் கோரிக்கை விடுகிறார் என்பதற்காக வருடாந்த இடமாற்றம் தவிர செய்யப்படுகிற இடமாற்றங்கள். இது முன்னர் ஒத்துமாறல் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் என்ற பேரில் இருந்தது. பழைய பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. இடமாற்றம் கோருபவர்கள் 2 பேர் தங்களுக்கு இடையிலே அவர்கள் ஒரே சேவை, ஒரே தரம், ஒரே வகையான பதவி, ஒரே விதமான கடமை பொறுப்புகளை கொண்டிருந்தால், இப்போ 2 கிளாஸ் 3 அக்கௌண்டனாக்கள்
ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கலாம். அப்போ அதுக்கு சில கண்டிஷன் இருந்தது. 2 வருஷமாவது வேலை செய்திருக்கணும், 2 பேர்த்த திணைக்கள தலைவரும் சம்மதம் தெரிவிக்க வேணும், ஒழுக்காற்று காரணங்களுக்காக அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்க கூடாது, இப்படியெல்லாம் இருந்தது. நீங்கள் பழைய பேப்பரில் பார்த்தீங்கன்னா இதை பற்றிய கேள்விகள் இருக்கும். இப்போது அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் இல்லை. சரிதானே? இப்போது மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபருங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபரே இல்லை. ஒத்துமாறல் அல்லது பரஸ்பர இடமாற்றம், அலுவலர்களின் கோரிக்கையின் பேரில் செய்யப்படுகிற பரஸ்பர இடமாற்றம், இதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு உத்தியோகத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணுறார், அதுக்கு பொருத்தமாக திணைக்கள தலைவர் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறார் என்றால் அவருக்கு இடமாற்றம் வழங்கப்படும். இன்னொரு ஆளை பிடிச்சி கொண்டு வந்து தாண்டு கேட்கறது இல்லை. சில வேளை திணைக்கள தலைவர் அதுக்கு சிபாரிசு செய்கிற போது பதிலாளோட விடுவிக்கலாம், அல்லது பின்னர் ஒரு பதிலாள தருவீர்கள்ங்கிற நம்பிக்கையிலையும் விடுவிக்கலாம், லேட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டோடையும் விடலாம், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுப்பார். சில நேரம் பாவம் பார்த்து பதிலாளை இப்போ அவசரம் இல்லை, நீங்கள் தார நேரம் தாங்க ஒன்றும் கொடுப்பார், பதிலாளை இது இல்லை நீங்கள் விடுங்க ஒன்று சொல்லியும் கொடுப்பார். அப்போது இன்னொரு ஆளை கொண்டு வருகிறது கட்டாய நிபந்தனை இல்லை இந்த இடமாற்றத்தில். முன்னர் அது ஒத்துமாறல் என்பதாக சொல்லப்பட்டது, அல்லது பரஸ்பர இடமாற்றம் என்று சொல்லப்பட்டது. அது இப்போ இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எங்கேயாவது பரஸ்பர இடமாற்றத்துக்கான நிபந்தனைகள், சரிதானே, உத்தியோகத்தர்களின் கோரிக்கையின் பேரில் செய்யப்படும் பரஸ்பர இடமாற்றம் என்று கேட்கப்பட்டால் அது இப்போது இல்லை, அதை விட்டுடுங்க. சரி, அப்போ இதுக்குள்ள இடமாற்றங்கள் 4 வகையாக இருக்குது. இந்த 4 வகையிலையும் வருடாந்த இடமாற்றம் என்கிறது ஒரு பெரிய ப்ரோசஸ். அதை பற்றி கேள்விகள் பார்க்குறதுக்கு முன்னுக்கும் மற்ற 3 பற்றியும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். ஏனையவை 3ம் எவ்வாறான சந்தர்ப்பத்தில் செய்யப்படும் என்பது தெரிஞ்சிருக்கிறது நல்லது. இடமாற்றங்கள் 4 வகை. அப்போ இதிலையும் ஒரு நிலைய மாற்றத்தை சம்பந்தப்படுத்தாத உள்ளக இடமாற்றம் அல்லது ஒரு உள்ளக இணைப்பு, இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர், ஒரு டிரான்ஸ்ஃபர் வகை அல்ல, அது ஒரு இடமாற்றம் அல்ல. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? அவருக்கு சேவை நிலையத்தில் மாற்றம் இல்லாவிட்டால் அதை இன்டர்னல் அட்டாச்மெண்ட் என்று தான் சொல்ல வேணும். இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் என்ற சொல்லு தவறானது. உள்ளக இணைப்பு என்று சொல்ல வேணுமே தவிர உள்ளக இடமாற்றம் என்கிற வார்த்தை பொருத்தமற்றது. இப்போது அப்படி அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். உள்ளக இடமாற்றம் என்கிறதே இல்லை, அது உள்ளக இணைப்பு. இடமாற்றம் என்ற வகைக்குள்ள அது வராது. இங்கே 4 வகையான இடமாற்றங்கள் இருக்குது. வருடாந்த இடமாற்றம், சேவையின் தேவையின் பேரில் செய்யப்படும் இடமாற்றம், ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் செய்யப்படும் இடமாற்றங்கள், அரசாங்க உத்தியோகத்தர்களால் விடுக்கப்படும் வேண்டுகோளின் மீது செய்யப்படுகின்ற வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றங்கள். இப்போ இதில் நாங்கள் சேவையின் தேவையின் பேரில் செய்யப்படுகிற இடமாற்றம் தான் நாங்கள் கேள்வியும் கேட்டிருந்தவ. சேவையின் தேவையின் பொருட்டு இடமாற்றம் வழங்கப்படுவதற்குரிய அடிப்படை விடயங்கள் யாவை என்று கேட்டிருந்தவ. நாங்கள் அந்த 3ஐயுமே பார்க்க போகிறோம். 3 விதமான இடமாற்றங்களினுடைய அடிப்படை விடயங்களையும் பார்க்க போகிறோம். இது இந்த வருடாந்த இடமாற்றம் தவிர சேவையின் தேவையின் பேரில் செய்யப்படும் இடமாற்றம் தொடர்பாகவும், ஒழுக்காற்று காரணங்களுக்கான இடமாற்றம் எப்போ செய்யப்படும் என்றும், அரசாங்க உத்தியோகத்தர்கள் விடுக்கும் வேண்டுகோளின் மீது இடமாற்றம் செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், அதாவது ஆனுவல் டிரான்ஸ்ஃபர் அல்லாத டிரான்ஸ்ஃபர் ஒன்று நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி எப்படியான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு கிடைக்கும் என்கிற தொடர்பாகவும் நாங்கள் அதை பார்த்து கொண்டு வந்தால் நல்லது. அது தொடர்பான முக்கியமான விடயங்களை கதைப்போம். சரி, அப்போ இந்த பகுதியை பார்ப்போம் பிள்ளைகள். இருநூற்றி 58வது உறுப்புரை கொஞ்சம் பாருங்க. சேவையின் தேவைகளின் பேரிலான இடமாற்றம். சரிதானே? அப்போ கீழே உள்ள
ஏதாவது ஒரு நியாயத்தின் பேரில் கீழே இருக்கக்கூடிய ஒரு ரசனலோ ஜஸ்டிஃபிகேஷன், கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நியாயத்தின் பேரில் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் சேவையின் அவசர தேவை கருதி நியமன அதிகாரியினால் அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட அதிகாரியினால், தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரியினால் இடமாற்றம் செய்யப்படலாம். கீழே குறிப்பிடப்பட்ட 3 நியாயங்களில் ஏதோ ஒன்றின் அடிப்படையில் நியமன அதிகாரி அல்லது இடமாற்றம் செய்வதற்கான தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரியினால் இடமாற்றம் செய்யப்படலாம். ஒன்று, நான் உங்களுக்கு எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறேன். ஒரு இடத்துல ஒரு மரைன் என்ஜினியர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, என்ன, கடலோட்டு எந்திரவியல் பொறியியலாளர், மரைன் என்ஜினியர் ஒரு ஆள் வேலை செய்கிறார். சரிதானே? ஒரு புத்தளம் மாவட்ட செயலகத்துக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். அங்கே ஒரு படகு கட்டும் கருத்திட்டம் உண்டு, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்தது என்று சொல்லி அவரை புத்தளம் மாவட்ட செயலகத்துக்கு இடமாற்றம் செய்கிறார்கள். அங்கே 1000 படகுகள் கட்டப்பட இருக்குது என்று சொல்லி அவர் அங்கே 2 வருஷமாக வேலை செய்கிறார். 1000 படகுகளும் கட்டி முடிஞ்சது. ஆகஸ்ட் மாதம் 1000 படகுகளும் கட்டி முடிஞ்சது. அவைக்குரிய வருடாந்த இடமாற்றத்துக்குரிய விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் கோரப்பட்டு அது முடிஞ்சது. அவர் படகு கட்டுமான வேலை நடந்து கொண்டிருக்கிறபடியால் போய் 2 வருஷம்ங்கிறதால அவர் வருடாந்த இடமாற்றத்துக்கும் விண்ணப்பிக்க இல்லை. அப்போ 8ஆம் மாதம் படகு கட்டி முடிஞ்சது. சிறப்பாக அந்த 1000 படகுகளும் கட்டப்படுவதற்கு அவருடைய பங்களிப்பு மிகச் சிறப்பாக இருந்தது. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் மன்னாரில் ஒரு படகு கட்டும் கருத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படுது என்று வச்சுக்கொள்ளும். சரிதானே? இப்போது இந்த சேவையின் அவசர தேவையின் பேரில் செய்யப்படுகிற இடமாற்றம் செயற்படுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை பாருங்கள். முதலாவது, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் சேவைகள் அவருடைய தற்போதைய நிலையத்தில் இனிமேலும் தேவைப்படாத இடத்து. புத்தளத்தில் இனி போட் கட்ட போகிறது இல்லை, படகு கட்டுமானம் நடக்காது. அப்போ அங்கே அவருடைய சேவை இனிமேலும் தேவைப்படாது. இப்போது அவரை அங்கே வச்சிருந்தால் அது வீண் விரியும், அவருடைய திறன் மற்றும் தேர்ச்சிகள் வீணாக போகும். இதனால் அவருடைய சேவையின் தேவை கருதி அவரை வேறு எங்கேயாவது இடம் மாற்ற இயலும். 2வது, பெரிதொரு நிலையத்தில் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் சேவை தேவைப்படும் போது அல்லது அக்குறிப்பிட்ட அரசாங்க உத்தியோகத்தரின் சேவையே தேவைப்படும் போது. இப்போ மன்னாரில் அவருடைய சேவை தான் தேவை, அவருடைய சேவை தேவைப்படுகிறது. இது 2வது சந்தர்ப்பம். 3வது, இப்போ சில வேளைகளில் பாருங்கள், இப்போ அண்மை காலத்தில் இலங்கை நிர்வாக சேவை அதிசிறப்பு தரத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மாட்டாங்க. சரிதானே? இப்போ அவர்களை இதுவரைக்கும் பிரதேச செயலராக இருந்தார்கள். அதிசிறப்பு தரம் வந்த உடனே இனியும் அவரை பிரதேச செயலராக வச்சிருக்கிறது நிர்வாக காரணங்களின் அடிப்படையில் பொருத்தமற்றது. இந்த கணக்காளர்கள் எல்லாம் இருப்பார்கள். அப்போது அக்கௌண்டன்ட் கிளாஸ் 1 வந்த உடனே அவர்களை அந்த சின்ன அலுவலகங்களில் வச்சிருக்கிறது பொருத்தமில்லை. இது ஏரோப்ளேனை வாங்கி ரோட்டிலே ஓடுற மாதிரி வேலை. சரியா? அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களை பெரிய திணைக்களங்களுக்கு இடமாற்றம் செய்வார்கள். உடனடியாகவே அனுவல் டிரான்ஸ்ஃபருக்கு அடுத்த வருஷம் ஜூன் மாதம் அவர் அப்ளை பண்ணி போகட்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்கிறது, அது அனுவல் டிரான்ஸ்ஃபர் அல்ல. சரிதானே? இப்போ ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர் ஒன்று வரைக்குள்ள அவர்களை அங்கே வச்சிருக்கிற பொருத்தம் இல்லை. இப்போ சேவையின் தேவை கருதி செய்யப்படுகிற இடமாற்றம் கீழ்வரும் 3 சந்தர்ப்பங்களில் அல்லது 3 காரணங்களின் பேரில் நடக்கும். இதை நீங்கள் எழுதக்கூடியதாக வடிவாக படித்து வச்சிருக்கோம். சரியா? கீழே கூறப்பட்டுள்ள ஏதாவது நியாயத்தின் பேரில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் சேவையின் அவசர தேவைகள் கருதி நியமன அதிகாரியினால் அல்லது தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரியினால் இடமாற்றம் செய்யப்படலாம். 1, அரசாங்க உத்தியோகத்தரின் சேவை அவருடைய தற்போதைய நிலையத்தில் இனிமேலும் தேவைப்படாத போது. 2வது, வேறொரு சேவை நிலையத்தில் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரின் சேவை தேவைப்படும் போது அல்லது குறிப்பிட்ட அந்த உத்தியோகத்தரின் சேவையே தேவைப்படும் போது. 3வது, அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை
அவருடைய தற்போதைய சேவை நிலையத்தில் தொடர்ந்து வைத்திருப்பது நிர்வாக காரணங்களின் அடிப்படையில் பொருத்தமற்றதாக காணப்படும் போது, இவ்வாறு இடமாற்றம் செய்வதற்கு முன்னர் இவ்வாறான நியாயம் ஒன்று காணப்படுகிறது என்பதை உறுதி செய்து கொள்வதோடு, அந்த இடமாற்றம் அடுத்த வருடாந்த இடமாற்றம் செய்யப்படும் வரையில் பிற்போட முடியாது என இடமாற்றம் செய்யும் அதிகாரி அதற்கு தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் அல்லது திருப்தி அடைய வேண்டும். 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, மேலே சொல்லப்பட்ட 3 நியாயங்களில் ஏதோ ஒரு பொருத்தமான நியாயம் உள்ளது என்பதையும், இரண்டாவது, அடுத்த வருடாந்த இடமாற்றம் வரைக்கும் இந்த இடமாற்றத்தை பிற்போடுவது அல்லது தாமதிப்பது பொருத்தமானது அல்ல என்பதையும் உறுதி செய்து கொண்டு அந்த இடமாற்றத்தை செய்ய வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? சேவையின் அவசர தேவைகளின் பேரிலான இடமாற்றம் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த 4 விஷயத்தையும் சொல்லணும். ஒன்று, கீழ்வரும் 3 சந்தர்ப்பங்களில் இடமாற்றம் செய்யலாம். இடமாற்றம் செய்கின்ற அதிகாரி இந்த நியாயங்களில் ஏதேனும் ஒரு நியாயம், பொருத்தமான நியாயம் உள்ளது என்பதையும், அடுத்த ஆண்டு இடமாற்றம் வரைக்கும் அல்லது வருடாந்த இடமாற்றம் வரைக்கும் இது தாமதிக்க முடியாது என்பதையும் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். இது சேவையின் தேவையின் பேரில் செய்யப்படுகின்ற இடமாற்றத்தை பற்றி கேட்கப்பட்டால் இவ்வளவு சொன்னால் போதும். அடுத்தது, ஒழுக்காற்று காரணங்களின் பேரிலான இடமாற்றம். ஒழுக்காற்று காரணம் என்றால் நான் உங்களுக்கு சொன்னால் ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் என்ன, இது 3 சந்தர்ப்பங்களில் நடக்கலாம். இதையும் நாங்கள் பார்க்க வேண்டும், கேட்கலாம் சில அவர்கள். ஒழுக்காற்று காரணங்களின் பேரிலான இடமாற்றம், அது முன்னறிவித்தல் எதுவும் இல்லாமலேயே செய்யப்படக்கூடியது. சரிதானே? இதுக்கு அப்பீல் பண்ணே இல்லாது. ஒழுக்காற்று காரணங்களின் பேரிலான இடமாற்றத்துக்கு மேன்முறையீடு செய்கிறதில்லை. இப்போ நியமன அதிகாரி அல்லது தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி கீழ்வரும் சந்தர்ப்பங்களில் ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் முன்னறிவித்தல் எதுவும் வழங்காமல் இடமாற்றம் செய்யலாம். நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரியாக சொல்லுகிறேன். கீழே இருந்து மேல் நோக்கி சொல்ல போகிறேன். மேலே இருந்து சொல்லிக்கல அது ஒரு கொஞ்சம் ஒழுங்கு குறைவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். சரியா? ஒன்று, ஒரு உத்தியோகத்தர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. ஆரம்ப விசாரணையை நடத்துவோம் என்று பார்க்குறோம். ஆனால் அவரை அந்த ஆஃபீஸில் வச்சுக்கொண்டு ஆரம்ப விசாரணை நடத்தினால் அது முறைமையாக நடத்தப்பட முடியாமல் இருக்கும், அல்லது ஆரம்ப விசாரணை நடைபெறுவதை அது தடைப்படுத்தலாம். ஆரம்ப விசாரணைக்கு அது இடையூறாக அமையலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராம அலுவலர் மீது குற்றம் சுமத்தப்படுது. அவரை அதே பிரிவிலேயே வேலையில் வச்சுக்கொண்டு விசாரிச்சிங்கன்னா ஊர்ச்சனம் எல்லாம் என்ன சொல்லும்? எங்கட விதானியாரை போல ஒரு தங்கமான விதானியார் ஒரு இடமும் இல்லை, உலகம் முழுவதும் தேடினாலும் எங்கட விதானியாரை போல ஒரு விதானியாரை கண்டுபிடிக்கலாம். அவரை இடம் மாற்றம் செய்து போட்டு விசாரித்தால் உலகம் முழுக்கவும் தேடினாலும் இவரை போல ஒரு போக்கிரியை கண்டுபிடிக்கலான்னு சொல்லுங்கள். அப்போது முதலாவது, அவரை உத்தியோகத்தை அவருடைய பதவியில் அல்லது தற்போதைய சேவை நிலையத்தில் வைத்திருப்பது ஆரம்ப விசாரணை நடத்தப்படுவதற்கு இடையூறாக அமையலாம் என ஆரம்ப விசாரணையின் தொடக்கத்தில் தெரிய வருகிற போது அவரை இடமாற்றம் செய்யலாம். இதுதான் 3ஆவதாக எழுதியிருக்கு. சரியா? உத்தியோகத்தர் ஒருவரை அவருடைய தற்போதைய பதவியில் அல்லது தற்போதைய சேவை நிலையத்தில் வைத்திருப்பது ஆரம்ப விசாரணை நடத்துவதை தடைப்படுத்தலாம் என தெரிய வருகிற போது. 2வது, ஆரம்ப விசாரணை நடத்தியாச்சு, ஆனால் அவரை இன்ட்ரடிக்ட் பண்ணுறதுன்ற சின்ன சின்ன காரணங்களுக்காக எல்லாம் அவரை இன்ட்ரடிக்ட் பண்ணக்கூடாது. சேவை இடைநிறுத்தம் செய்யக்கூடாது. என்ற சேவையில் இடைநிறுத்தம் செய்தால் பிறகு விசாரணை முடியக்குள்ள அவருடைய குற்றத்தின் தன்மையை பொறுத்து அவர் வேலை செய்யாத காலத்துக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டி வரும். அது அரசாங்கத்துக்கு பாதிப்பு. அப்போ ஆரம்ப விசாரணையில் அவருடைய குற்றங்கள் தெரியுது. சரிதானே? விசாரணையின் காண்புகள் என்றால் அதில் கண்டறியப்பட்ட விடயங்கள் அவரை சேவையிலிருந்து இடைநிறுத்துவதற்கு போதுமானதாக இல்லை.
ஆனால் இப்போ இருக்கிற இடத்துல அவரை தொடர்ந்து வச்சிருக்கிறது முறை இல்லை என்று தெரியுது. இப்போ இருக்கிறத வச்சிருந்தா அவர் அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன தடயங்களையும் சான்றுகளையும் அழிச்சு போடுவார், அல்லது ஆக்களை மண்டையை கழுவிடுவார், கெஞ்சி மண்டாடி தப்பிடுவார்ன்ற மாதிரி தெரியுது. அப்போது அவரை சேவை இடைநிறுத்தம் செய்வதற்கு போதியதாக ஆதரவளிக்கவில்லை, போதிய ஆதாரம் அளிக்கவில்லை. ஆனால் அவரை சேவை நிலையத்தில் வைத்திருப்பது பொருத்தமானதாகவும் தெரியவில்லை. இந்த நேரத்திலையும் அவரை வேறொரு சேவை நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யலாம். இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறோம், ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் அந்த உத்தியோகத்தரை சேவையிலிருந்து இடைநிறுத்துவதற்கு ஏற்ற சூழல் காணப்படாத போதும் அவருடைய தற்போதைய அலுவலகத்தில் தொடர்ந்து பணியாற்ற அனுமதிப்பது பொருத்தமானதாக அமையாத போது இடமாற்றம் செய்யலாம். மூன்றாவது, விசாரணை முடிஞ்சு அவருக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அந்த தண்டனை வழங்கப்பட்ட பத்திரம் ஒழுக்காற்று கட்டளை அதில் தண்டனை ஒன்றாக அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கு, ஒரு தண்டனை இடமாற்றம் ஒரு தண்டனையாக வழங்கப்பட்டிருக்குது. அப்போதும் அவரை இடமாற்றம் செய்யலாம். அப்போ 3 சந்தர்ப்பங்கள். ஒன்று, ஆரம்ப விசாரணை நடத்துவதற்கு அவரை தொடர்ந்து வைத்திருப்பது தடையாக இருக்கும். இரண்டாவது, ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் அவர் தொடர்ந்து வந்த சேவை நிலையத்தில் கருமமாற்றுவது பொருத்தமானது அல்ல என தெரிய வரும்போது. மூன்றாவது, ஒழுக்காற்று விசாரணையின் முடிவில் தண்டனை ஒன்றாக அவருக்கு இடமாற்றம் வழங்கப்படும் போது. இந்த 3 சந்தர்ப்பங்களில் ஒழுக்காற்று காரணங்களின் பேரிலான இடமாற்றம் ஒன்று அவருக்கு வழங்கப்படலாம். மூன்றாவது, அரசாங்க உத்தியோகத்தரால் விடுக்கப்படும் கோரிக்கையின் பேரில் செய்யப்படுகின்ற வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றம். சரிதானே? வருடாந்த இடமாற்றங்களின் கீழ் கருத்தில் கொள்ளப்படாமல் கீழ்வரும் காரணங்களுக்காக உத்தியோகத்தர் ஒருவர் முன்வைக்கும் விசேட இடமாற்ற கோரிக்கை தொடர்பாக பரிசீலிப்பதற்கு இடமாற்றம் வழங்கும் அதிகாரிக்கு முடியும். கீழ்வரும் சந்தர்ப்பங்கள் அல்ல கீழ்வரும் காரணங்களுக்காக வருடாந்த இடமாற்றத்தின் கீழ் கருத்தில் கொள்ளப்படாத இடமாற்றம் ஒன்றை வழங்க முடியும். அனுவல் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டவர் ஆனால் கொடுக்கல, அவர் திருப்பி விசேடமாக விண்ணப்பிக்கிறார். கீழ்வரும் காரணங்கள். ஒன்று, மருத்துவ காரணங்கள். சரிதானே? ரெண்டாவது, எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக அவர் எதிர்நோக்குகின்ற அல்லது முகம் கொடுக்க நேரிட்ட தனிப்பட்ட பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு, ஒரு கிராம அலுவலர் தன்னுடைய ஊரில் சட்டவிரோத மதுபானம் காய்ச்சுற இடத்தை போலீஸாரு காட்டி கொடுத்துட்டார், அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது, அவர் கேட்கிறார் ட்ரான்ஸ்ஃபர். அனுவல் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இருங்கோன்னு சொல்ல மாட்டான், அவருக்கு ட்ரான்ஸ்ஃபரை கொடுக்கலாம். எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக. முதலாவது மெடிக்கல் பர்பஸ், ஒரு மெடிக்கல் ரீசன். அடுத்தது, எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக அவர் தற்போது முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள். மூன்றாவது, அவருடைய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டத்தில் சொல்லப்பட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் அவர் வேண்டுகோள் விடலாம். இப்போ சில வேளையில் சில கோர்ஸ் செய்ய வேண்டி இருக்கும், சில கற்கை நெறிகளை அவர் பூர்த்தி செய்ய வேண்டி இருக்கும். அதற்கு வசதியாக அந்த கற்கை நெறி நடைபெறுகிற கல்வி நிலையம், அது பல்கலைக்கழகமோ அல்லது உயர் தொழில்நுட்ப நிறுவனமோ ஏதோ, அதற்கு அண்மித்த ஒரு இடத்துக்கு தனக்கு இடமாற்றம் தர சொல்லி அவர் கேட்கலாம். அப்போதும் நீங்கள் அவருக்கு இடமாற்றம் கொடுக்கலாம். அப்போ இது வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றம். சில வேளைகளில் சேவை பிரமாண குறிப்பு ஆட்சேர்ப்பு திட்டங்களில் சொல்லப்படுகிற இந்த தொழிற்சங்கத்துக்கான அல்லது அரசியல் கட்சிகளில் பணியாற்றுகிறவர்களுக்கான இடமாற்றம் போன்றவை எல்லாம் இதுக்குள்ளே வரலாம். வருடாந்த இடமாற்றம் அல்லாத உத்தியோகத்தருடைய கோரிக்கையின் பேரில் இடமாற்றம் வழங்கப்படக்கூடிய சந்தர்ப்பம். இப்போ உங்களுக்கு 3 இடமாற்றம் சம்பந்தமாக கேட்டால் எழுத தெரியும். சேவையின் அவசர தேவையின் பேரில், ஒழுக்காற்று காரணங்களின் பேரில், அரசாங்க உத்தியோகத்தர்களால் விடுக்கப்படும் வேண்டுகோளின் மீது செய்யப்படுகின்ற வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றத்தின் பெயரில். இதில் வரக்கூடிய இன்னும் ஒரு கேள்வியை நான் இடமாற்றம் சம்பந்தமாக அந்த பேப்பரில் இல்லாவிட்டாலும் பிள்ளைகளுக்கு காட்சிப்படுத்துகிறேன். ஒரு இடமாற்றம் பெற்று சென்ற உத்தியோகத்தர் தொடர்பாக அவர் பணியாற்றிய திணைக்களத்திலிருந்து புதிய திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் தொடர்பாக கேள்விகள் கேட்கிறேன். சரிதானே? இடமாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள்.
அந்த உத்தியோகத்தர் ஒருவர் இடமாற்றம் பெற்று சென்றால் அவர் தொடர்பான எவ்வாறான ஆவணங்கள், எந்த ஆவணங்களை புதிய சேவை நிலையத்துக்கு அனுப்பி வைக்க வேணும், அவ்வளோ காலத்துக்குள்ளே அனுப்ப வேணும், இப்படியெல்லாம் சின்ன சின்ன கேள்வியும் கேட்கலாம். அப்போ பாருங்கள், உத்தியோகத்தர் ஒருவர் இடமாற்றம் பெற்று சென்ற திகதியிலிருந்து 2 வாரங்களுக்குள் அந்த உத்தியோகத்தை தொடர்பான கீழ்வரும் ஆவணங்களை அவருடைய புதிய சேவை நிலையத்தின் தலைவருக்கு முறைப்படி அனுப்ப வேண்டியது முன்னைய திணைக்கள தலைவருடைய பொறுப்பு. அவர் முன்னர் பணியாற்றிய நிறுவன தலைவருடைய பொறுப்பாகும். இப்போ இந்த நடைமுறை பல இடங்களில் மட்டுப்பாடாகத்தான் இருக்குது. அவர்கள் நாங்கள் போய் இடமாற்றம் பெற்று போனால் நாங்கள் கேட்டால் பர்சனல் ஃபைலை அனுப்புங்கண்டா இல்லை அவை அங்கே இருந்து கோல் பண்ணட்டும் பர்சனல் ஃபைலை என்று சொல்லுவோம். அப்படியெல்லாம் கோல் பண்ண தேவை சரிதானே. பர்சனல் ஃபைலை கோல் பண்ணட்டும் நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொல்லி அது எல்லாம் மாறி கனகாலமாச்சு. இப்போ நாங்கள் அந்த பழைய கோல் பண்ணுறதுலையே இப்போ பர்சனல் ஃபைலை கோல் பண்ணாமல் அனுப்பக்கூடாது. அதெல்லாம் இங்கே சொல்லி இருக்குது. அவர் இடமாற்றம் பெற்று சென்று 2 வாரத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு அனுப்பிட வேணும். சரியா. முதலாவது அப்டேட் பண்ண ஹிஸ்ட்ரி சீட்டோட பர்சனல் ஃபைல் அப்படி எழுதுறதோ இட்டைப்படுத்தப்பட்ட வரலாற்று தாளுடன் இட்டைப்படுத்தப்பட்ட பெயர் வழி கோப்பு. உத்தியோகத்தருடைய அடுத்த சம்பள ஏற்றத்தை அடுத்த இன்க்ரிமெண்ட்டை போடுறதுக்கு அவருடைய கடைசி இன்க்ரிமெண்ட் டேட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் டேட் வரைக்கும் இவர் இங்கே வேலை செய்திருப்பார் தானே, அந்த காலப்பகுதி வரைக்கும் அவருக்கு வேதனை ஏற்றத்தை வழங்கக்கூடிய விதமாக அவர் தொழிற்பட்டிருக்கிறார் அல்லது இல்லை என்பது தொடர்பான எழுத்திலான சிபாரிசு கொடுக்கணும். சில பேர் என்னது ஆண்டு செயலாற்றுக மதிப்பீட்டை பிரித்து துண்டு துண்டாக செய்கிறது. அங்கே 5 மாதம் இஞ்சி 7 மாதம் அப்படி செய்ய தேவையில்லை. இறுதியாக இருக்கிற நிறுவனத்தில் அதை முழுமைப்படுத்தலாம். அதற்கு முன்னிருந்த நிறுவனத்தில் அந்த பணியாற்றிய காலப்பகுதிக்கு அவருக்கு வேதனை ஏற்றத்தை வழங்கும் விதமாக அவருடைய வரவு, வேலை, நடத்தை என்பவை தொடர்பான எழுத்திலான சிபாரிசு கொடுத்தா சரி. 3 விஷயத்தான்: வரவு, வேலை, நடத்தை. சரி. அடுத்தது உத்தியோகத்தருடைய செயலாற்றுகை மதிப்பீட்டு அறிக்கை. செயலாற்றுகை மதிப்பீட்டு அறிக்கை பர்சனல் ஃபைலில் இருக்கும், இருந்தாலும் தனியாக சொல்லிடணும். உத்தியோகத்தருடைய செயலாற்றுகை மதிப்பீட்டு அறிக்கை, அவருடைய விடுமுறை விவரங்கள் வந்தால் கடந்த காலத்தின் சுகையின லீவு அல்லது ஓய்வு விடுமுறை, சம்பளமற்ற விடுமுறை, அரை சம்பள விடுமுறை கொடுக்க வேணும். இந்த ஆண்டுக்கு மேலதிகமாக அவர் பெற்ற அமைய லீவையும் கொடுக்கணும். மற்ற ஆண்டுகளுக்கு அமைய லீவு கொடுக்கணுமோ தேவையில்லை. போன வருஷம் எவ்வளோ கேஷுவல் லீவ் எடுத்தவர் அது இன்னும் மிச்சம் அவர் பயன்படுத்த போகிறது இல்லை, அது கொடுக்க தேவையில்லை. அப்போ ஓய்வு அல்லது சுகையின விடுமுறை. சில பேருக்கு வெக்கேஷன் லீவ் இருக்கும், சில பதவிகளுக்கு வெக்கேஷன் லீவு இல்லை, அவைக்கு மெடிக்கல் லீவுன்னு தான் சொல்கிறது. அதை தவிர ஹாஃப் பே, நோ பே இருந்தால் அதை கொடுக்க வேணும். அதே போல் உத்தியோகத்தர் பெற்றுக்கொண்ட ஹாலிடே வாரண்ட், டியூட்டி வாரண்ட் தேவையில்லை. ரயில்வே வாரண்டில் டியூட்டி வாரண்ட் விவரம் தேவையில்லை என்றால் டியூட்டிக்கு அது திணைக்களத்தின் தேவைக்காக கொடுக்குற எத்தனையும் கொடுக்கலாம். ஹாலிடே வாரண்ட் 3 செட் அல்லது 6 சிங்கிள், அதில் எத்தனை எடுத்துட்டேன். அடுத்தது சேலரி பர்டிகுலர்ஸ். அப்போ தானே அடுத்த நிறுவனத்தில் சம்பளம் கொடுக்கலாம். உத்தியோகத்தினுடைய சம்பள விவர கூற்று. அதே போல் அவருடைய கடன் வரவு மீதி கூற்று, எடுத்த கடன் சம்பந்தமான விவரங்கள் இருக்க வேணும். அதே போல் தன்னுடைய நிறுவனத்தில் சேவையாற்றிய மொத்த காலப்பகுதிக்கும் அவருக்கு WNOP, விதவைகள் அனாதைகள் பங்களிப்பு தொகை அல்லது தபுதாரர் அனாதைகள் பங்களிப்பு தொகை தொடர்ச்சியாக அறவிடப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிற சான்றிதழ். இவ்வளவு விடயமும் அனுப்பி வைக்க வேண்டும். இது ஒரு கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்கலாம். இடமாற்றம் பெற்று சென்ற உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பில் முன்னைய திணைக்களத்திலிருந்து புதிய திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் எவை என விவரிக்க என்று கேட்டால் நீங்கள் இப்போ விவரிப்பீங்க. அப்படியே புள்ளிகளை அழகாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்து இல்லாத அலுவலர்கள் யார் என்று சொல்லி நாங்கள் இந்த பகுதி கலந்து பேசி இருக்கிறவன் நினைக்கிறேன். ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு போவோம்.
மூன்று கேள்விகளையும் பார்த்துட்டு அதை அப்படியே ஒரே பார்வையிலேயே பார்த்துடலாம். அரசியல் உரிமைகளை அனுபவித்தல் தொடர்பாக அத்தியாயம் 32 கொஞ்சம் கவனம் எடுங்கோ. இதுக்குள்ளேயும் கேள்விகள் மையங்கொள்ளூர் ஒரு பிரதேசம். சரிதானே? அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்து இல்லாதவர்கள் யார்? அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்குது? அரசியல் உரிமை உள்ள அலுவலர்கள் எவ்வாறான விடயங்களை அனுபவிக்கலாம்? அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அரசியல் உரிமைகள் என்ன என்பது தொடர்பாக கேட்கப்பட்டிருக்குது. இவ்வளவு பகுதியையும் ஒரு கால் நாங்கள் பார்ப்போம். சரி, அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தில்லாத அலுவலர்கள் யார் என்று சொல்லி கேட்கப்பட்டால், இந்த 5 வகையான ஆக்களை நீங்கள் எழுதினீங்கன்னா போதும். இந்த 1.1 பிரிவு 32வது அத்தியாயத்தினுடைய 1.1 பிரிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்கள்: நீதித்துறை உத்தியோகத்தர்கள், ஆயுதப்படை உத்தியோகத்தர்கள், போலீஸ் படை உத்தியோகத்தர்களும் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவையின் கீழ் போலீஸ் அலுவல்களை நிறைவேற்றுகின்ற சமாதான உத்தியோகத்தர்கள். அதுக்கு உதாரணமாக கிராம அலுவலரை சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் படை உத்தியோகத்தர் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவையின் கீழ் போலீஸ் அலுவல்களை நிறைவேற்றும் ஏனைய சமாதான உத்தியோகத்தர்கள். 3 வகையான. 4வது தொழிற்சங்க கட்டளை சட்டம் 138ஆம் அதிகாரம். ஞாபகம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, இருந்தால் நல்லது. 138ஆம் அதிகாரமான தொழிற்சங்க கட்டளை சட்டத்தின் 20வது பிரிவில் விவரிக்கப்படுகின்ற சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர். அரசாங்க சேவையில் உள்ள பதவி நிலை உத்தியோகத்தர் அல்லது மேற்பார்வைத்தர உத்தியோகத்தர்கள். இதற்கு மேலே தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் அதில் பணியாற்றும் வரைக்கும். இதில் தேர்தல்கள் திணைக்களம் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரி, அப்படி எழுதினாலும் பரவாயில்லை. தேர்தல்கள் திணைக்களத்தில் சேவையில் ஈடுபட்டிருக்கிற உத்தியோகத்தர்கள் தேர்தல் ஆணைக்குழுவில் தேர்தல் செயலகத்தில் பணியாற்றும் காலம் வரைக்கும். அவர்கள் வெளியில் போனால், இப்போ ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தர் அல்லது முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தேர்தல் செயலகத்தில் பணியாற்றினால் அவருக்கு அரசியல் உரிமை இல்லை, அவர் வெளியே போனால் இருக்கும். அப்போ தேர்தல் திணைக்களத்தில் சேவையில் ஈடுபட்டுள்ள உத்தியோகத்தர் அதில் சேவையாற்றுகிற வரைக்கும் என்கிற 6 வகையான அலுவலர்களுக்கு அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்து இல்லை. அப்போ அதில் கேட்கப்பட்டிருக்க கேள்வி, 2வது கேள்வியை பாருங்கள். அவர்கள் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிருக்கு. அரசியல் உரிமை அற்ற அலுவலர் ஒருவருக்கு தடை செய்யப்பட்டுள்ள செயற்பாடுகள் இவை என்று சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு என்னென்ன கர்மங்கள் தடை செய்யப்பட்டிருக்குது? இந்த இவ்வளோ பகுதியையும் பார்த்தீங்கன்னா சரி, 1.2 அப்படியே சொல்லப்பட்டிருக்குது. ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மக்கள் கருத்து கணிப்பு, மாகாண சபை தேர்தல், உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் ஆகியவற்றில் வாக்களிப்பதை தவிர வேறு எந்த ஒரு வகையான அரசியல் செயற்பாட்டிலும் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக சொல்லணும், குறிப்பாக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு செயலையும் செய்வதும் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய குற்றமாகும். அதாவது தேர்தல் ஒன்றில் போட்டியிடுவது, தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்வது, தேர்தலில் தன்னை பெயர் குறித்து நியமனம் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பது. நியமனம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறது வேறு, நியமிக்கிறது வேறு. அது ப்ரீ அரேஞ்ச்மெண்ட். சரிதானே? அப்போது ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மக்கள் கருத்து கணிப்பு, மாகாண சபை தேர்தல் அல்லது உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் வாக்களிக்க முடியும். அது தவிர வேறு எந்த ஒரு அரசியல் செயற்பாட்டிலும் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்தல் ஒன்றில் போட்டியிடுதல், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்தல், தேர்தலில் பெயர் குறித்து நியமனம் செய்வதற்கான ஏதேனும் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளல் என்பவை பணி நீக்கத்துக்கு உட்படக்கூடிய ஒரு குற்றமாகும்.
அடுத்தது அரசியல் உரிமை உள்ள அலுவலர் ஒருவர் அனுபவிக்கத்தக்க அரசியல் உரிமைகள் யாவை? இது உரிமை உள்ளவர் என்னென்ன அனுபவிக்கலாம் என்று கேட்டிருக்கு. அரசியல் உரிமை உள்ள ஒரு உத்தியோகத்தர் என்னென்ன அரசியல் உரிமைகளை அனுபவிக்கலாம் என்று சொல்லி கேட்டிருக்கு. இதில் நீங்கள் இதில் சொல்லப்படுகிற ரெண்டு பகுதியை பார்த்தால் காணும். நாங்கள் இதில் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடைய உத்தியோகத்தர்கள் யார் என்பது சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் எங்களுக்கு அந்த பகுதி வேணாம், நாங்கள் ஒரு விளக்கத்துக்காக அதை பார்க்கலாம். சரிதானே? மேலே ஒன்று உபபிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள வகையைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் தவிர ஏனையோருக்கு அரசியல் உரிமைகளை அனுபவிக்க முடியும். அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்தற்றவர்கள் என 32ஆம் அத்தியாயத்தின் 1 பிரிவில் விவரிக்கப்பட்ட 6 வகையினரையும் தவிர ஏனையவர்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அரசியல் உரிமைகள்: அரசியல் கட்சி ஒன்றில் உறுப்புரிமை பெற்றுக்கொள்ளுதல், கட்சியினுடைய நடவடிக்கைகளில் ஈடுபடுதல். அரசியல் கட்சி ஒன்றில் உறுப்புரிமை பெற்றுக்கொள்ளுதலும் கட்சியின் அரசியல் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளுதலும். 2வது, அரசியல் சார்ந்த விடயம் ஒன்று தொடர்பாக கருத்துக்களை வெளியிடுதல். உதாரணமாக, அரசியல் விவகாரங்கள் பற்றி பத்திரிகைகளுக்கு கட்டுரை எழுதுதல், அந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்படும் கூட்டங்களில் உரை நிகழ்த்துதல், விவாதங்களில் கலந்து கொள்ளுதல் போன்றவை. அதேபோல் ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் மற்றும் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் என்பவற்றில் போட்டியிடுதல். இது அவர்கள் அனுபவிக்கக்கூடிய உரிமைகள். இப்படி இதில் இருக்கிற மாதிரி எழுதுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? திரும்ப ஒரு தடவை சொல்லி பார்க்கணும், எழுதி பார்க்கணும். அப்போ தான் அது வரும். அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடையவர்கள் யார், அவர்கள் அனுபவிக்கக்கூடிய உரித்துக்கள் எவை என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்தது இந்த தாபன விதிக்கோவையினுடைய 2ஆம் தொகுதி சம்பந்தமாக சில கேள்விகள் இதில் இருக்குது. நாங்கள் அந்த பகுதியை மிக ஆழமாக ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக நான் உங்களோட கதைக்க இல்லை. அந்த பகுதி சம்பந்தமாகவும் நான் சில காணொளிகளை போடுகிறேன். இருக்கிறது 1 மாதம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் படி. இப்போ எங்களுடைய பரீட்சை முறை சம்பந்தமாக எங்களுக்கு தெரிய வேணும். நாங்கள் சொல்லுகிற அவ்வளவு துண்டம் தான் வருமண்டி இல்லை. நாங்கள் சில வேளை 100 விஷயம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போவோம், 5 விஷயம்தான் நாங்கள் கேள்வியாக வரும். ஆனால் கவலைப்படக்கூடாது, கடைசியாக நாங்கள் படிக்காமல் வந்துட்டோமே என்று. அதற்கு ஏற்ற விதமாக கொஞ்சம் அந்த பகுதிகளின் மீதும் கவனம் எடுங்க. மற்றது எங்களுடைய பாடத்திட்டமும் மிக தெளிவாக இல்லை. இந்த அத்தியாயங்கள், இந்த பிரிவுகள் என்று சொல்லி சில பரீட்சைகளுக்கு போடுறது மாதிரி உங்களுக்கு போட்டு இல்லை. பொதுவாக தாவர நடைமுறைகளும் அலுவலக செயல் ஒழுங்குகளும் என்று தான் இருக்குது. அப்போ நாங்கள் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனம் எடுக்க வேண்டி இருக்குது. அந்த பகுதியை கொஞ்சம் பாருங்க. சரிதானே? இந்த அரசாங்க அலுவலர்கள் செய்யக்கூடிய தவறுகள் தொடர்பாக தாவன விதிக்கோவையின் 2ஆம் தொகுதி அதில் 2ஆம் பிரிவிலை என்று கேட்டிருக்கிறார்கள். உண்மையில் அது 2வது அட்டவணை என்று வர வேண்டியது பிள்ளைகள். 2ஆம் பிரிவு அல்ல, 2வது அட்டவணையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன விளக்கம் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அரசாங்க உத்தியோகத்தர்கள் செய்யக்கூடிய தவறுகளை பொதுவாக அவர்கள் வகைப்படுத்துகிற போது சின்ன தலைப்புகளுக்கு போடுகிறார்கள். அதாவது திறமையின்மை, வினைத்திறமையின்மை, நேர்மையின்மை, ஊக்கமின்மை, ஒழுக்கக்கேடு, இப்படியான நடைமுறைகளுக்குள்ளே போடுறாங்க. ஒரு அலுவலர் ஒருவருடைய தவறான நடத்தைன்றதை வினைத்திறமையின்மை, திறமையின்மை. வினைத்திறமையின்மைன்றது இந்த கருத்து சும்மா நாங்கள் விளங்குறதுக்காக சொல்லுகிறேன். அவற்றை சேவிசிலே அவற்றை தரத்தில் இருக்கிற ஆக்கள் செய்கிற வேலையோடு ஒப்படைக்கல இவருடைய வேலையின் தரமும் அளவும் மந்தமாக இருந்தால் அதை வினைத்திறமையின்மைன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஆள் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கிரேட் 2ல் இருக்கிறார், 5வது சம்பளம் எடுக்கிறார் என்றால் அவரை மாதிரி இருக்கிற மற்ற டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்கள் ஒப்படைக்குள்ள இவருடைய வேலையின் அளவும் தரமும் குறைவாக இருந்தால் அது ஒரு வினைத்திறமையின்மை.
திறமையின்மை என்றால் ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்கிற அளவு வேலை அவரால் செய்யப்பட இல்லை. அது வினைத்திறமையின்மை மட்டும் காரணமாக இருக்காது, அவர் வேணுமென்னு செய்ய விடலாம். திறமையின்மை. கவன ஈனம், அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட வேலைகள் தொடர்பில் உரிய வகையில் கண்காணிக்க இல்லை, சொத்துக்களை பாதுகாக்க இல்லை, இந்த மாதிரியான கவன ஈனம். நேர்மையின்மை, சரிதானே, பொய் சொல்கிறது, பொய்யான காரணங்கள் சொல்லி லீவ் எடுக்கிறது, இப்படி கணக்கு. தவறான நடத்தை, அதாவது பிந்தி வாரது, அலுவலகத்தில் தரித்திருக்கிறதில்ல, மேலதிகாரிகள உத்தியோகபூர்வ கட்டளைகளுக்கு இணங்கி நடக்கிறதில்ல, இந்த மாதிரி தவறான நடத்தை. ஊக்கமின்மை, இப்போ இவி எக்ஸாம் எல்லாம் உரிய காலத்தில் போட்டு எழுதுறீங்க, அது ஊக்கமின்மை. ஒழுக்கக்கேடு, ஒழுக்கக்கேடுண்டா மது பாவனை, வெத்திரை சப்பி கொண்டு வாரது, ஒழுக்கமான ஆடைகள் இல்லாதது, தகாத வார்த்தைகளை கதைக்கிறது, இப்படியெல்லாம் வரும். அப்போ என்னென்ன குறைபாடுகள் இருக்குது? வினைத்திறமையின்மை, திறமையின்மை, கவன ஈனம், நேர்மையின்மை, தவறான நடத்தை, ஊக்கமின்மை, ஒழுக்கக்கேடு என்று 7 விதமான தவறுகள் அரசு அலுவலர்கள் புரியலாம். சரியா? இந்த 7 விதமான தவறுகளையும் அதை 16 குற்றங்களாக அட்டவணைப்படுத்தி இருக்கிறார். தாபன விதிக்கோவையினுடைய முதலாவது அட்டவணையில் 16 குற்றங்கள் இருக்குது. நாங்கள் பார்த்தோம், ஓய்வு பெறுவதற்கு முதல் உள்ள 3 வருஷங்களுக்குள்ள இந்த 16 வகையான குற்றங்களையும் செய்திருந்தால் ஒருவரை நாங்கள் சேவையில் மீள அமர்த்த மாட்டோம் என்று சொல்லி பார்த்தோமே. அந்த 16 வகையான குற்றங்கள் இருக்குது. சரியா? இப்போ இந்த 16 வகையான குற்றங்களையும் செய்தவர்களை நாங்கள் திரும்ப அரசாங்க சேவைக்கு அமர்த்த மாட்டோம் என்று சொல்லி இப்போ கொஞ்சத்துக்கு முதல் தான் பார்த்தேன் நாங்கள். இப்போ நான் அந்த 16 வகையான குற்றங்களையும் உங்களுக்கு சும்மா ஒருக்கா மேலோட்டமாக காட்சிப்படுத்துகிறேன். அந்த பகுதியை ஒரு கால் பார்ப்போம். சரிதானே? 16 வகையான குற்றங்கள் இருக்குது. முதலாவது அரசியல் அமைப்புக்கு கீழ்ப்படியாமை. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கு கீழ்ப்படியாமை. இரண்டாவது, குடியரசு அவமானப்படும் வகையில் செயற்படுவது, நாட்டுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவது. மூன்றாவது, அரச விரோத அல்லது பயங்கரவாத நடவடிக்கை. நாலாவது, லஞ்சம் ஊழல் தொடர்பான குற்றங்கள். அஞ்சாவது, கடமை நேரத்தில் மது போதையில் இருப்பது. ஆறாவது, கடமை நேரத்தில் போதைப்பொருள் பாவனை. போதைப்பொருள் வேறு, மது போதை வேறு என்ன. ஏழாவது, அரச நிதியை தவறாக பிரயோகிப்பது அல்லது கையாடுவது. எட்டாவது, அரச வளங்களை தவறாக பிரயோகிப்பது. அரசாங்க காசு எடுக்கிறது. ஏழாவது, அரசாங்க வளங்களை, இப்போ வாகனங்களை சொந்த தேவையை பயன்படுத்துறது, இப்படியாக அரச வளங்களை தவறாக பயன்படுத்துவது. ஒன்பதாவது, அரசாங்கத்தின் உரிமைகளுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் செயற்படுவது. அரசாங்கத்தினுடைய உரிமைகளுக்கு கேடு விளைவிக்கிற வகையில் செயற்படுவது என்றால், இப்போ கூடிய பெறுமதிக்கு காணியை வாங்கி போட்டு குறைஞ்ச பெறுமதியை போட்டு உறுதி எழுதுறதும் இந்த வகைக்குள்ளே வரும். சரிதானே? அடுத்தது, அரசாங்க சேவை அவமானப்படும் வகையில் செயற்படுவது. அடுத்தது, அனுமதி இல்லாமல் நிறுவனத்தினுடைய தகவல்களை வழங்குறது. அனுமதி இல்லாமல் அரசாங்க தகவல்களை வழங்குகிறது. 12வது, மோசடியாக ஆவணங்களை செய்கிறது அல்லது ஆவணங்களை அழிக்கிறது, சேதப்படுத்துறது, பொய்யாக புனைகிறது, இப்படி மோசடியான ஆவணங்களை தயாரிக்கிறது. அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை கடமை செய்ய விடாமல் தடுக்கிறது, அவமதிக்கிறது, அச்சுறுத்துறது, எச்சரிக்கை செய்கிறது, துன்புறுத்துறது. அரசு அலுவலர் ஒருவரின் கடமைக்கு தடை ஏற்படும் வகையில் நடந்து கொள்வது. 14வது, சிரேஷ்ட அலுவலர்களுடைய உத்தியோகபூர்வ கட்டளைகளை அலட்சியம் செய்கிறது. 15வது, தாபன விதிக்கோவை, நிதி ஒழுங்கு விதி, பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், அரச சுற்றறிக்கைகள், திணைக்கள சுற்றறிக்கைகள், சட்டங்கள் போன்றவற்றை படிக்காமல் விடுறது. இதுவும் குற்றம், இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன். அது ஊக்கமின்மை என்ற வகைக்குள்ளே அது வந்துடும். 16வது, மேலே இருக்கிற 15ஐயும் செய்கிறது அல்லது வேறு யாரையும் செய்கிறதுக்கு உடந்தையாக இருந்தது. அப்போ இது முதலாவது அட்டவணை. இதான்
இதுக்கு கீழே அவர் குற்றவாளியாக காணப்பட்டால் அது ஒரு பாரதூரமான குற்றமாக கருதப்படும். அதுக்கு வழங்கப்படுற தண்டனையும் பாரதூரமான தண்டனையாக இருக்கு. நாங்கள் தண்டனைகள் பற்றியும் பார்க்க போகிறோம், அப்போ பார்ப்போம். சரியா? இப்போ எங்கள்கிட்ட கேள்வி என்ன கேட்டவர்கள், அரசாங்க அலுவலர் ஒருவரால் செய்யப்படும் தவறுகள் தொடர்பான தாவன விதிக்கோவையின் 2வது தொகுதியின் 2ஆம் அட்டவணையை கேட்டது. இப்போ நாங்கள் படித்தது 1ஆம் அட்டவணை. இந்த 16 குற்றங்களும் 1வது அட்டவணை. இப்போ 2வது அட்டவணை என்றால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரிதானே? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை பார்க்க உங்களுக்கு. பார்ப்போம். இப்போ இந்த அட்டவணைக்குள்ளே என்ன இருக்குது? 2ஆம் அட்டவணை. கேள்வியை பாருங்க. அரசு அலுவலர் ஒருவரால் செய்யப்படும் தவறுகள் தொடர்பாக தாவன விதிக்கோவையின் 2ஆம் தொகுதியின் 2ஆம் பிரிவிலே குறிப்பிடப்பட்டுள்ள தவறுகள் என்று சொல்லி கேட்டிருக்கு. இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது 1ஆம் பிரிவில் இருக்கக்கூடிய தவறுகள். சரிதானே? பாருங்க, 2வது அட்டவணையில் இருக்கிற தவறை வாசிக்கு. 1ஆம் அட்டவணையின் கீழ் வராதது, 1ஆம் அட்டவணையின் கீழ் வராததும் அலுவலர் ஒருவருடைய வினைத்திறமையின்மை, திறமையின்மை, கவனையினம், நேர்மையின்மை, தவறான நடத்தை, ஊக்கமின்மை, ஒழுக்கக்கேடு என்பவற்றின் கீழ் வருகின்றவையுமான வேறு குற்றங்கள். இந்த 7 கேட்டகரிக்குள்ளேயும் வரணும். 7 கேட்டகரியிலே ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஆனால் மேலே சொன்ன 16ல் ஒன்றாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் 2ஆம் அட்டவணை. சரியா? உண்மையில் இப்படி ஒரு குற்றமே இல்லை. எந்த குற்றம் இருந்தாலும் அந்த 16க்குள்ளேயும் போட்டுடலாம். இது ஏன் இப்படி ஒன்று வச்சிருக்கணும் என்று சொல்லி நான் பிறகு சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு. அது ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக நாங்கள் பேசுகிற சந்தர்ப்பம் ஒன்று பெறும், அப்போ சொல்லுகிறேன். சரி? அப்போ அரசாங்க அலுவலர்கள் புரியக்கூடிய குற்றங்கள் பற்றிய 2வது அட்டவணையில் என்ன இருக்குது? 1வது அட்டவணையில் காட்டப்பட்டவை தவிர அல்லது 1வது அட்டவணையின் கீழ் வராத அலுவலர் ஒருவருடைய வினைத்திறமையின்மை, திறமையின்மை, கவனையினம், நேர்மையின்மை, தவறான நடத்தை, ஊக்கமின்மை, ஒழுக்கக்கேடு என்பவற்றின் கீழ் வருகின்ற வேறு குற்றங்கள். சரியா? சரி, நான் பேப்பருக்குள்ளே போகிறேன். அடுத்தது, ஒழுக்காற்று அதிகாரி என்றால் யார் என்று கேட்டிருக்காங்க. சரியா? ஒழுக்காற்று அதிகாரி என்றால் யார்? அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் ஒன்று இருக்குது. சரி, அந்த பகுதியை நான் காட்டுறேன் பிள்ளைகளுக்கு. அது பெரிய கஷ்டமான பகுதி இல்லை. ஒழுக்காற்று அதிகாரி என்பவர் யார் என்று கேட்டால், எந்த ஒரு அலுவலர் மீதும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடியவர். இன்னும் விளக்கமாக சொன்னால், அந்த பகுதியே நான் உங்களுக்கு காட்டிவிடுறேன். ஒழுக்காற்று அதிகாரி என்பவர் என்ன, எந்த ஒரு அலுவலரேனும் சேவையிலிருந்து பணி நீக்கம் செய்வதற்கு அல்லது அவர் சம்பந்தமான ஒழுக்காற்று கட்டுப்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள உரிய அதிகாரியை குறிக்கும். ஒழுக்காற்று அதிகாரி என்பது எந்த ஒரு அலுவலரையாவது பதவியிலிருந்து சேவையிலிருந்து பணி நீக்கம் செய்வதற்கு அல்லது அவர் சம்பந்தமான ஒழுக்காற்று கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உரிய அதிகாரியை குறிக்கும். சரியா? அந்த பதவியை நிரந்தரமாக வகிக்கின்ற ஒருவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த பதவியில் பதில் கடமையாற்றுதல் அல்லது கடமைகளை கவனித்தல் என்பதற்காக நியமிக்கப்படுபவரும் ஒழுக்காற்று அதிகாரி. விளங்குதா? ஒரு ஒழுக்காற்று அதிகாரி என்பது எவராவது ஒரு அலுவலரை சேவையிலிருந்து பணி நீக்கம் செய்வதற்கு அல்லது அவர் சம்பந்தமான ஒழுக்காற்று கட்டுப்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உரிய அதிகாரி. அந்த பதவியில் அவர் நிரந்தரமாக பணியாற்றாவிட்டாலும்
பதில் கடமை அல்லது கடமையை கவனித்தல் அடிப்படையில் பணியாற்றினாலும் அவர் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பார். இவ்வளவு தெரிஞ்சால் காணும் எங்களுக்கு. சரிதானே? அடுத்தது, இந்த ஒழுக்காற்று அதிகாரியினுடைய பொறுப்புகள் என்ன என்று சொல்லி கேட்கிறவன். ஒழுக்காற்று அதிகாரி என்னென்ன செய்ய வேண்டும், அவருடைய வேலை என்ன? கேள்வியை பார்ப்பவர்கள், ஒழுக்காற்று அதிகாரி எனப்படுபவர் யார், ஒழுக்காற்று அதிகாரியின் பொறுப்புகளவை என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒழுக்காற்று அதிகாரியினுடைய பொறுப்புகள். ஒழுக்காற்று அதிகாரியினுடைய பொறுப்புகளை சுருக்கமாக சொல்லுகிறேன். பெரிய அளவுக்கு நீங்கள் அது ஒரு பெரிய பந்தி ஒன்று இருக்குது, அந்த அளவுக்கு பார்க்க தேவையில்லை. நான் அதை எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் இருக்கிறத முழுமையாக நீங்கள் எழுத இயலாது. ஒழுக்காற்று அதிகாரியினுடைய பணிகள் இலகுபடுத்தி எழுதுறதுக்கு பார்ப்போம். சரிதானே? ஒழுக்காற்று விசாரணையினுடைய கருமங்கள் நடைபெறுகிற போது அதில் ஏற்படுகிற அனாவசியமான தாமதங்களை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேணும். இது ஒழுக்காற்று அதிகாரியினுடைய பணிகளில் முக்கியமானது. ஒழுக்காற்று விசாரணை சார்ந்த கருமங்கள் அனாவசியமான தாமதங்களை தடுப்பதற்கு பொருத்தமான நடவடிக்கைகள் எடுப்பது ஒழுக்காற்று அதிகாரியினுடைய பணிகளில் ஒன்று. முதலாவது பாருங்க, ஒழுக்காற்று விசாரணை சார்ந்த கருமங்களில் அனாவசியமான தாமதங்கள் ஏற்படும் போது அதனை தவிர்ப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளுகிறது. சரிதானே? இரண்டாவது, ஒழுக்காற்று விசாரணை ஒன்றின் போது ஏற்படக்கூடிய செலவினங்களை குறைத்து கொள்வதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை எடுக்கிறது. முதலாவது, தாமதங்களை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும். இரண்டாவது, செலவினங்களை தடுப்பதற்கு, செலவினங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேணும். மூன்றாவது, ஒழுக்காற்று விசாரணை ஒன்றின் இறுதி அறிக்கை கிடைத்தவுடன், ஒழுக்காற்று விசாரணை ஒன்றின் இறுதி அறிக்கை கிடைத்தவுடன் ஒழுக்காற்று கட்டளை விதிப்பது தொடர்பான நடவடிக்கைகளை தாமதமின்றி மேற்கொள்ள வேண்டும். அல்லது தான் ஒழுக்காற்று கட்டளை விதிக்க வேண்டிய விசாரணை உண்டு. விசாரணை அறிக்கை தான் மற்றாக்கள் கொடுப்பினும் விசாரணை அதிகாரி தண்டனை விதிக்கிறீங்கள. விசாரணை முடிஞ்சு அறிக்கையை இவர்கிட்ட கொடுத்த உடனே இவர் தான் தண்டனை விதிப்பார். அப்போது தண்டனை என்ன? ஒழுக்காற்று கட்டளை. அது தண்டனை இல்லாமலும் இருக்கலாம், விடுவிப்பாகவும் இருக்கலாம். ஒழுக்காற்று கட்டளை விதிக்க வேண்டிய விசாரணைக்கான இறுதி அறிக்கை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை தாமதமில்லாமல் பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாலாவது, தன்னிடம் கிடைத்த அறிக்கையின் அடிப்படையில் தாமதமின்றி நியாய தீர்ப்பை வழங்க வேண்டும். அதாவது ஒழுக்காற்று கட்டளையை பிறப்பிக்க வேண்டும். சரிதானே? அடுத்தது, ஒழுக்காற்று கட்டளையில் என்னென்ன இருக்கலாம் என்பது தொடர்பாக இது ஒரு தனி கேள்வி ஒன்று இருக்கு. ஒரு ஒழுக்காற்று அறிக்கை தொடர்பில் ஒரு ஒழுக்காற்று அதிகாரி மேற்கொள்ளக்கூடிய 3 வகையான தீர்மானங்கள் இது தனியாக, அதுக்குள்ளே நீங்கள் எழுத தேவையில்லை. அப்போ இந்த ஒழுக்காற்று அதிகாரி தொடர்பான பொறுப்புகள் என்று கேட்கப்பட்டால் இந்த 5ஐயும் சொன்னீங்கன்னா சரி. என்னை பார்த்து நாங்கள் ஒன்று, விசாரணை கருமங்கள் அனாவசியமாக தாமதமடைவதை தடுக்கணும். ரெண்டாவது, அனாவசியமான செலவுகள் ஏற்படுவதை தடுக்கணும். மூன்றாவது, இறுதி அறிக்கையை விரைவாக பெற்றுக்கொள்ள வேணும். நாலாவது, தாமதமின்றி நியாய தீர்ப்பை வழங்குதல் வேண்டும். ஒழுக்காற்று கட்டளையினை பிறப்பித்தல் வேண்டும். சரியா? இதுக்குள்ளே மேலதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியையும் சொல்லி போட்டு போகிறேன். ஒரு ஒழுக்காற்று அதிகாரி விசாரணை அறிக்கையின் மீது மேற்கொள்ளக்கூடிய தீர்மானங்கள், அதில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் எல்லாவற்றுக்கும் சிலவற்றுக்கு அல்லது ஏதேனும் ஒன்றுக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலரை குற்றவாளி ஆக்கலாம். சரியா? அதில் ஏதோ ஒன்றுக்காவது குற்றவாளி ஆக்கலாம், இல்லை எல்லாத்துக்கும் சிலவற்றுக்கு. ரெண்டாவது, குற்றஞ்சாட்டப்பட்ட அலுவலரை எல்லா குற்றச்சாட்டுகள், சில குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கலாம்.
அப்போ முதலாவது குற்றவாளியாக்கலாம், இரண்டாவது விடுவிக்கலாம், மூன்றாவது சம்பந்தப்பட்ட ஒழுக்காற்று விசாரணையை தள்ளுபடி செய்து புதிய ஒழுக்காற்று விசாரணை ஒன்றை நடத்தலாம். அந்த விசாரணை முறையாக நடக்கலை என்றவர் தெரிய வந்தால் அந்த விசாரணையை தள்ளுபடி செய்து புதிய விசாரணை ஒன்றை நடத்தலாம். இது வேறொரு கேள்வியா, நான் இதுக்குள்ளே சொல்லிட்டு போகிறேன். சரியா? சரி, இப்போ இதில் 6 கேள்வி, 6வது கேள்வியில் சில சிறு குறிப்புகள் இருக்கிற பிள்ளைகள். நாங்கள் அடுத்து வருகிற செயலமர்வில் நாங்கள் அதை பார்ப்போம். 9:30 என்று சொல்லியிருந்தது. நீங்களும் நாளைக்கும் வேலை போகிறார்கள். என்ன 2 மணி நேரத்துக்கு மேலே அதை கிரகிக்கிற வல்லமையும் இருக்காது. இந்த அளவில் நான் ரெக்கார்டிங்கை நிப்பாட்டிட்டு உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்திருக்கிறேன்.